சரி சரி. என்ன சாதம் இருக்கிற வேலை பார்த்தா உங்களுக்கு இந்த வழங்கலாம். சிவாய நம. சுவாமி ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர் செய்த நால்வர் பொற்றாளியம் உயிர் துணையே. ஐயா 4 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஒளியர் போன்ற பொழித்த புகழிய தோன்றல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாடி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊடிமணி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. ஊழிமொழி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கர்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பான். ஆரிடத்தில் வந்தும் அடியேன் குலத்திருந்தும் போரிடத்தில் உற்பவித்தும் உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் குளம் மகிழ நன்றா உணர்த்திடுவாய். தாயே நீ சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது குற்றாலத்தெம் கூத்தா போற்றி. குற்றாலத்து எத்தனாவது வரி சாமி? 156. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி என்ற அந்த வரிகளை நாம் இந்த தினம் சிந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குற்றாலம் யாரு கொடுத்திருந்தோம்? ராகவன் ஐயாக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க ஐயா. ஆமா ஐயா வந்திருக்காங்களா? சரி, வரல, பரவாயில்ல. சரி, ஐயாவுக்கு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஆக நான் பேசுறது கேக்குதுங்களா? எல்லாரும் கேக்குது? நான் தெளிவா கேக்குதுங்களா? நல்லதுங்க சுவாமி. ஆக நாம தொடர்ந்து போற்றி செய்வது எதற்காக அப்படின்னா, எதற்காக நீங்க தான் சொல்லணும். நம்ம போற்றி எதுக்காக பண்றோம்? இறைவனுடைய திருவடியை இலக்கி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய திருவடியை நோக்கி இலக்கு. சரி, ஆன்மா உய்வடையும் பொருட்டு. உய்வடையும் பொருட்டு. சரி, அவ்வளவுதானா? ஆன்சர் என்ன? அவ்வளவுதான் வருது.
பிறப்பெடுத்ததே ஆன்மா. ஆக ஆக ராதிகா அம்மா போடுங்க 100க்கு 100. இந்த பிறப்பெடுத்ததே போற்றி செய்வதற்காகத்தான், பிறவி எடுத்ததே போற்றி செய்வதற்காகத்தான். வேற வேலைக்கெல்லாம் நம்ம வரல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க முன்னேறிக்கலாம், அவ்வளவுதான். நாம வந்தது ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு. நான் ஞாபகம் இருக்கா சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்தது ஓட்டப்பந்தயம் மராத்தான் ஓடுறதுக்கு. ஆனா இடையில யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, குல்ஃபி ஐஸ் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறத மறந்து குல்ஃபி ஐஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடக்குது. ஆனா வந்தது எதுக்கு? வந்தது மராத்தான் ரேஸுக்கு தான். மராத்தான் ரேஸுக்கு, அதாவது வந்தது பெருமான் திருவடிக்கு தான் வந்திருக்கோம். ஆனா மற்றைய இந்த உலகவியல் செய்திகள் எல்லாம் மாயையாலே நாம் பிணைக்கப்பட்டு அதுதான் நம்மளுடைய இலக்குன்னு இலக்க மாத்தி ஓடிட்டு இருக்கு. ஆனா வந்தது அதுக்காகத்தான். புரியுதுங்களா? அந்த வகையில நாம எதற்காக போற்றி செய்கின்றோம் அப்படின்னா, நாம பிறந்ததே போற்றி செய்வதற்காக. நாம பிறந்ததே போற்றி செய்வதற்காகத்தான். ஆனா வேற வழி இல்லை. பெருமான் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? சில கடமைகளையும் கொடுத்துருக்கான். அந்த கடமைகளை செய்து கொண்டே, கடமையை செய்வதும் போற்றி செய்வதும் ஒண்ணுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க வளர்க்கறதும் இறைவனை போற்றி செய்வதும் ஒண்ணுதான். நீ தனியா போற்றி செய்யணும்னு அவசியம் இல்லை. கணவருக்கு செய்யறீங்களா, மனைவிக்கு செய்யறீங்களா, உங்களுடைய கடமையில செய்யறீங்களா, அப்ப நீங்க என்ன எதுலதான் இருக்கீங்க? இறைவனை போற்றி செய்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். போற்றி வாயினால சொல்லு, மனம் மொழி மெய் மூணுலையும் செய்யலாம். மனத்தால போற்றி செய்யலாம், மொழியினாலே போற்றி செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த உடலினாலே போற்றி செய்யலாம். அந்த உடலினாலே செய்கின்ற போற்றி தான் நாம இந்த உலகவியல்ல வந்ததுக்கு நம்ம எல்லாருக்கும் செய்யறோம் இல்லையா? அந்த செய்யற அந்த கடமைகள் எல்லாம் போற்றி. அதனால நீங்க நினைச்சுக்கோ, ஐயா நம்ம வந்ததே போற்றின்னு சொல்றீங்க, அப்புறம் நாங்க வீட்டு வேலையை பாக்குறதா, குடும்பத்தை பாக்குறதா, இல்ல உட்காந்து பஜனை பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இறைவனை நீங்க உங்களுடைய கடமையை செய்துட்டு உங்களுக்கு போற்றி செய்யுங்க. கடமை உடம்புறால செய்யுங்க, மனத்தால இறைவனை எப்பனாலும் போற்றி செய்யுங்க, கிடைக்கும் போதெல்லாம் மொழியாலையும் போற்றி செய்யுங்க. நம்ம இந்த போற்றி சொல்றோம் வாய் மொழி, அது மொழியினாலே செய்கின்ற போற்றி. அதனால இறைவனை 3 வகையிலே அடையலாம். என்னவா? மனம், மொழி, மெய் என்று சொல்லுகின்ற 3 விஷயங்கள்ல நாம ஒரு வினை செய்யலாம். அதனால நாம குடும்பத்தை பாக்குறதுதான் முதல் போற்றி. எங்கேயோ திருவாசகம் முற்றுவதலு, யோ நீயே தோசை ஒத்துக்கையா, நீயே இன்னைக்கு சோற வச்சுக்கையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது சாமி சொல்லலை. பிள்ளைகள் எல்லாம் பட்னியா போட்டு நீங்களே பாத்தீங்க, ஏன் எப்படியே போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. பெருமான் குடும்ப செயல்களை சரியா செய்யணும், சரியா செய்யணும், எந்த பாதிப்பும் இல்லாம செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம செய்கின்ற போற்றிக்குதான் என்ன உண்டு, பலன் உண்டு. குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் உட்காந்து செய்ய சொல்லல. இல்லறம் ஆவது நல்லறம் ஆவது அல்ல அப்படின்னு உங்களுடைய அம்மா பேசுறாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். கதை போட்டு பாப்பா இல்ல பாப்பா இவா இந்த கதை போட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கீங்களா ஐயா? ஆமாங்க சார். ஐயா பாப்பா பாக்கலாமுங்களா? திருவடி வணக்கம்மா பாப்பா. வேதா தங்கம் திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம்மா. சஷ்டி பிரியாவா? சஷ்டி பிரியா. திருவடி வணக்கம் சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குடா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. குட்டி பாப்பா நாம பிறந்ததே போற்றி செய்வதற்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுல இடையில ஒரு குல்ஃபி வயசு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், மரத்தான் ஓடுறது பாத்துறீங்களா? இடையில ஜூஸ் கொடுத்தாலும் குடிச்சிட்டு எங்க போவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஜூஸை குடிச்சிட்டு ஓடத்தான் செய்வாங்க. அந்த இன்னொரு இடத்துல மோர் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு ஓடுவாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பிரெட் தருவாங்க, குடிச்சிட்டு ஓடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மரத்தான் ரேஸ் வச்சிருவோமா? நாம எதுக்கு போறோம்னா திருவண்ணாமலைக்கு போறப்ப ஒரு மரத்தான் ரேஸ் வச்சிருவோம் எல்லாத்துக்கும் இல்ல? எல்லாருக்கும் ஒரு மரத்தான் ரேஸ் மாதிரி வச்சு போறப்ப நீர்மோர் பந்தல், அந்த சாப்பாடு இந்த சாப்பாடுன்னு எல்லாரையும் சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஆக நாம பிறந்தது போற்றி செய்வது. மித்த செயல்கள் எல்லாம் சாந்தமணி எப்படி இருக்கீங்க? கால் பரவாயில்லைங்களா சுவாமி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. ரஞ்சிதா மணி அம்மா எப்படி இருக்காங்க? ஜானகி அம்மா
நல்லா இருக்கிறாங்க ஐயா. நல்லா இருக்காங்க ஐயா. இப்பெல்லாம் நல்லா பேசுறாங்க, சாப்பிடுறாங்க. அம்மா நல்லா இருக்காங்க ஐயா. அம்மா சிறப்பா இருக்கும். அம்மா கேட்டேன்னு சொல்லு. சரிங்க சாமி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நாம பிறப்பெடுத்ததே போற்றி செய்வதற்காகன்ற செய்தியை மட்டும் நல்லா புத்தியில நம்ம ஏத்திக்கணும். நாம ஏதோ என்ன பண்றோம், ஃபுல் டைமா நம்ம வேலையை பார்த்துட்டு பார்ட் டைமா தான் சாமிக்கு என்ன பண்றோம், பூஜை பண்றோம். அப்படித்தானே? ஃபுல் டைம் நம்ம வேலையை பார்ப்போம். பார்ட் டைம் கூட சொல்ல முடியாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு என்ன போல பூஜை பண்ண உலகத்துல இருக்க முடியாதான்னு சொல்லுவோம்ல. 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டு டெய்லி, அதுவும் எப்ப பெரிய ஆளாகி இப்பதான் பூஜை பண்ணுவோம். அதனால அந்த பூஜையிலேயே என்னதான் கேட்போம், சிவபெருமானை கேட்க மாட்டோம், வேற தான் கேட்போம். அப்ப அந்த பூஜையிலேயும் சிவபெருமான். ஆக நாம பிறந்தது பூஜை போற்றி செய்வதற்காக. போற்றி செய்வது மூலமாக இறைவன் திருவடியை அடையணும். இறைவன் திருவடியை ஏன் அடையணும்னா என்னைக்கும் இன்பமா இருக்கும். அது கூட ஆன்மா சுயநலம் தான். நல்லா கவனிங்க, சுயநலத்துலதான் பூஜை பண்ணுது. சிவபெருமான அடையணும்னு அதுக்கு நோக்கம் இல்ல. சிவபெருமான அடைஞ்சு என்ன பண்ண போறோம், சிவபெருமான் இன்பத்துக்குரியவன், இன்பம் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் அது போகுதே தவிர மற்றபடி இந்த ஆன்மாவுக்கு பெரிய விஷயம் இல்ல. அப்படி பார்க்கும்போது போன அமர்வு நம்ம பார்த்தது மற்ற ஓர் பற்று இங்கு அறியேன் போற்றி பார்த்தோமா இல்லையா? என்ன பொருள், என்ன பொருள்? சிவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி, சிவனை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. சரி, சிறப்பு. வேற எந்த நினைப்பும் இல்லாம இறைவனோட நினைப்புல மட்டும் இருக்கணும். என்னன்னா பற்றுல இருந்தே ஆகணும். நம்ம சமணன் சொல்வது போல பற்றுட்டு இருக்க முடியாது. சமணன் தப்பா சொல்லி கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான், ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்றான். ஆசை இல்லாம இருக்க முடியுமா என்ன? ஆசையை விடணுன்றதே ஒரு பேராசை தான். அதனால ஆசையே இல்லாம, பற்று இல்லாம நாம இருக்க முடியாது. பற்றுலதான் இருக்க முடியும். அது எந்த பற்றா இருக்கணும், சிவப்பற்றாக இருத்தல் நலம் அப்படிங்கிற செய்தி ஏற்படும். அதனால கவனிக்கல, இன்னும் அடியாருக்கு எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடலாம். யாரும் கொடுக்கல, எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடலாம். நமச்சோம். புஷ்பாமா பாக்குறேன், வைரசிவகாமி அம்மா, சாந்திமதி அம்மா, ராதிகா அம்மா, சுசிலா அம்மா, கலாவதி அம்மா, சரஸ்வதி, ஸ்ரீ அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, குழந்தைவேல் ஐயா, சுதா அம்மா, மாரிமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், சந்திராமணியன் அம்மா, ஜானகி அம்மா, கௌரி அம்மா, சாந்தாமணி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, இன்னொரு ராஜேஸ்வரி அம்மா, லோகநாயகி அம்மா, கார்த்தி தீபா அம்மா அவர்கள் எல்லாரையும் அடியன் பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக அடியன் வந்து கேட்டது, அடியன் வந்திருக்கிறேனுங்க ஐயா சாமி. கலாமா பாத்துட்டேன், சந்திராமா பாத்துட்டேன். ஆக யாராவது பார்க்க முடியலன்னா கலாவதி அம்மா பாத்துட்டேன், கலைச்செலி அம்மனமாவும் பாத்துட்டேன், யாராவது தெரிய திலக்கம்மா பாத்துட்டேன், யாராவது நான் கூப்பிடுறப்போ மதிலாமா பாத்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. யாராவது நான் கூப்பிடல அப்படின்னா உமாராணி அம்மா பாத்துட்டேன். நீங்க வணக்கம் ஐயா. சிவாய நம்ம திருச்சி அம்மா சுவாமி உங்களையும் பாத்துட்டேன். நமச்சுவோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி, உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜானகி அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க, வாய்ப்பே இல்லை. குழந்தைவேல் ஐயா பாத்துட்டேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நான் கேட்டதுக்கு அடியார்கள் செவிசாய்த்து. எப்பயுமே பிச்சைக்காரனுக்கு யாசகம் எடுக்கிறவனுக்கு எப்படி போடுவோம்னா கிள்ளி தான் கொடுப்போம்ல. நம்ம ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கோம்னா 100 ரூபாயுமா போடுவோம், சும்மா ஒரு 2 ரூபாய் போடுவோம், இல்லாட்டி இல்ல பார்க்கணும். ஆனா இந்த அடிநாய்க்கு அடியார்கள் கையில இருக்க எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுதான் மகிழ்ச்சி. இந்த கூலி வந்து இவ்வளவு அழகா தரது வந்து எனக்கு வார்த்தையே இல்லை. அடியன் பெருந்தமா செஞ்சிருக்கேன். உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் உங்களை பார்க்கணும்ன்ற ஐயா எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களே வாங்கிடுவோங்க ஐயா. நாங்க சிவபெருமான திருவாசகத்தை நீங்க வாங்கினீங்கன்னா அது போதும். அடிநாயனுக்கு அடியார்கள் கூலி கொடுத்து உங்களுடைய முகக்குறிப்பை கொடுத்தீங்கன்னா அது போதும். அதை விட பெரிய விஷயம் நல்லது. அப்போ நாம பற்றுல இருக்கணும். அந்த பற்றும் சிவப்பற்றாக இருக்கணும். பற்று இல்லாம நாம இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கும் மைண்ட். ஆனா அது சிவனை பற்றிய நினைவா இருந்தா நலம். அப்படிங்கிறதுனாலதான் மற்ற பற்று இன்றையே உன் திரு பாதமே பாவித்தேன்னு யாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு. இங்கேயும் மற்ற ஒரு பற்று இங்கு அறியேன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அடியார்கள் பூசனை செய்யும் போது எல்லா நேரமும் நாம அப்படி இருக்க முடியாது. அட்லீஸ்ட் பூசனை செய்யும் போது என்ன பண்ணலாம், எந்த பற்றும் இல்லாம சிவப்பற்று சிவ நினைவோடு இருக்கலாம். இத நம்ம புதன்கிழமை சொன்னோம்ல, அடியர் இன்னைக்கு காலையில எந்திரிச்சுட்டு சரி நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு சிவபூஜை பண்றதுன்னா எப்படின்னா உட்காந்து பண்றது ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப உட்காந்து பண்ணுவோம், இன்னைக்கு உட்காந்து சிவபூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ருத்ராட்ச மணி எடுத்தாச்சு, உருட்டுறோம்.
பெருமானுடைய திருமந்திரம் நம்முடைய திருவேந்தனத்தை சொல்லி உருட்டுறோம். பெருமானே உன்னுடைய நினைப்பு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ நம்பனா நம்புங்க, ஒரு 6-7 நிமிடம் இருந்திருப்பேன். 1 நிமிடம் தான் அவன் நினைப்பு இருந்தது. மித்த 6 நிமிடம்னு ஏதோ ஒரு நினைப்பு வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு நினைப்பு சூழ்ந்த பெருமானே உன்னை 1/2 நிமிடம் கூட நினைக்க முடியாதா பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் இருந்ததுங்க ஐயா. யார் யாருக்கெல்லாம் இருந்தது அப்படி அடியார்கள் சொல்லலாம். யார் யார் சாந்தி சொல்லிட்டாங்க, ஜானகி அம்மா இங்க இல்ல கை தூக்குறத பார்த்தா உங்களுக்கு முழு சிவ நினைப்பு இருந்ததா இல்ல உலக நினைப்பு இருந்ததான்னு கேக்குறேன். அதுதான் கேக்குறேன், எப்படி இருந்தது ஐயா? பாதி இப்படி இருக்குது, பாதி அப்படி இருக்குதுங்க ஐயா. வருங்கய்யா, அவ்வளவுதான். இருந்து வெளியே வர வேண்டியதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது. வீட்டுல இருக்க வேலையில நினைப்பு இது எப்படி அப்புறம் மனசு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, தேவையில்லாம அதை நினைக்காத. மற்ற ஒரு பற்று இங்கு அரியேன் போற்றின்னு எங்க மாணிக்க வாசகர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒழுங்கா மனசுல வாங்கிக்கோ. யாருக்கிட்ட சொல்றேன்? மனசுகிட்டே சொல்றேன். ஒழுங்கா மனசுல வாங்கிக்கோ, புத்தியில வச்சுக்கோ அப்படின்னு புத்திக்கிட்டே சொல்றோம். ஒழுங்கா தேவையில்லாத நினைக்காத. அட்லீஸ்ட் இந்த 5 நிமிஷத்துக்காவது உலக நினைப்புல இருந்து என்ன விளக்கி பெருமான் திருவடியை நினைக்கிறதுக்கு எனக்கு வரம் தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப மனசு சொல்லுச்சு, ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசைக்கு ஒரு நாள் உட்காந்துட்டு உனக்கு வந்து அப்படி வந்துருந்தாங்க. ஒழுங்கு மரியாதை டெய்லி உட்காரு. இன்னைக்கு நிஜமோடே ஆடி தானே, நீ நிஜமோடே ஆடி ஒரு நாள், அதனால ஆடிக்கு ஒரு நாள் தான் உட்காந்துருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நிஜமோடே ஆடி, ஆஹா நம்ம உட்கார்ந்தாலும் ஆடிதான். இன்னைக்கு உட்காடுறோம், அடுத்து எப்போ உட்காரு. அப்போ தினமும் பயிற்சி செய்யணும். எல்லாரும் தோசை ஊத்திருக்கீங்களா? தோசை யாரெல்லாம் ஊத்துவாங்க? எல்லாம் நல்லா தோசை ஊத்துறவங்க யாருங்க? சூப்பரா தோசை ஊத்தணும். தோசை ஊத்துறப்ப பிச்சுட்டு வராது, அப்படியே ஸ்லைடு மாதிரி ஊத்துவோம், அப்படியே நல்லா மொறுன்னு எடுப்போம் சொல்றவங்க யாரு? எல்லாருமே ஒரு பண்ணுவாங்க. என்ன ராஜேஸ்வரியம்மா கையே தூக்கிட்டாங்க. ரைட்டு, நல்லது. அப்ப எல்லாருக்கும் தோசை எடுத்த உடனே வந்துருச்சா? நம்ம முத ஊத்துன அன்னைக்கு தோசை இல்ல, நம்ம எடுத்த உடனே ஊத்துனப்ப தோசை வரல. சின்ன வயசுல பிஞ்சு தான் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்தது. அதுக்கப்புறம் கல்லு காயாம ஊத்துறோம் ரொம்ப நாளா. அப்புறம் கல்ல காய வைக்கணும், அது எண்ணெய் ஊத்தும், எல்லாம் பக்குவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு நம்ம எப்படி இழுத்தாலும் தோசை வரும். அந்த மாதிரி பழக்கத்தின் மூலமாகத்தான் வரும். அது போல முத ஊத்துறப்ப பிச்சுக்கிட்டு தானே வருது. அது மாதிரி முத உட்காரப்ப பிச்சுக்கிட்டு தான் வரும். இது சிவ நினைப்பு அங்கமிங்கு பிச்சுக்கிட்டு தான் வரும். அது அப்படியே ஈவனா நல்லபடியா அப்படி முருகலா வரணும்னா தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பயிற்சி செய்ய தேவையில்லை. இப்ப நீங்க பயிற்சி பண்ணி ஊத்துறீங்களா? இப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு தோசை ஊத்துனாலும் எப்படி இருக்கும்? திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஊத்துற மாதிரி வருமா? நல்லாவே வந்துரும். வர வரைக்கும் தான் உட்காரணும். எல்லாமே பிராக்டிஸ் இருந்தாதான். ஆமா, பிராக்டிஸ் ஒரு தடவை பண்ணிட்டோம். தோசையெல்லாம் வந்துருதுங்கய்யா. ஐயா தோசையெல்லாம் வந்துருது. ஆனா அந்த மனசு மட்டும் ஒரு நேரத்துல நிக்க மாட்டேன் தியானத்துல. அது சொல்லுங்க. ஆமா, அப்போ நான் அடியார்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். எல்லாரும் இப்ப நம்ம இங்க இந்தியா வந்தனால நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 6:30க்கு ஒரு சும்மா ஓம் நம சிவாய மட்டும் போடுவோம், இல்ல சிவசிவன் போடுவோம். எல்லாரும் ஒரே நேரத்துல உட்காருவோம். உட்காந்து 5 நிமிடம் மட்டும். நம்ம யாரும் வீடியோ எல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாரும் அப்படியே அங்கங்க உட்காந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிவசிவன்னு போடுவோம். இல்லைன்னா ஒருத்தவங்க மட்டும் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணும், நான் மட்டும் சிவசிவ போடுறேன், எல்லாத்துக்கும் லைக் போடுங்க, ஹார்ட் சிம்பிள் போடுங்க, இல்ல கும்பர சிம்பிள் ஏதோ ஒண்ணு போடுங்க. எத்தனை சிம்பிள் விழுகுதோ, ஏன்னா நிறைய மெசேஜ் வந்து என்ன ஆகும், எல்லாருக்கும் மெசேஜ் வந்துட்டு இருக்கும், என்னன்னு நிறுத்தி பார்ப்பாங்க. அதனால நான் மறந்துட்டா சுசிலாமா போடுங்க, சுசிலாமா மறந்துட்டா மதிலாமா போடுங்க, மதிலாமா மறந்துட்டா ராஜேஸ்வரி அம்மா போடுங்க, ராஜேஸ்வரி அம்மா மறந்துட்டா ஜானகி அம்மா போடுங்க. ஏன் இவங்களை மட்டும் சொல்றேன்னா, இவங்க எல்லாம் எனக்கு தெரியுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால உங்க பேரை சொல்றப்ப எனக்கு வந்து ஒரு சாந்திமதி அம்மா தெரியுறாங்க, கலாமா, சந்திராமணி அம்மான்னு தெரியும். ரைட், புவனேஸ்வரமா தரேன். வந்து நிரந்தரமா தெரிஞ்சுட்டே இருக்காங்க சாமி. ஆமா, நிரந்தரமா தெரியுறாங்க. இவங்க எல்லாம் நிரந்தர முதலமைச்சர். சாந்திமதி சுவாமி அவங்க, காந்திமதி அம்மா தனிமையில இருந்து எல்லாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இல்ல நான் சொல்லிக்கிறேன். நன்றி. ஆமா, இவங்க பாப்பா பாருங்க, புரியுங்க திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க. திருச்சிட்டம்பலம். நல்லா இருக்கீங்க.
சொல்லுங்க. மதுரையில பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? சரி சாமி, நல்லா இருக்கீங்கல்ல தங்கம்? நல்லா வரணும், நல்லா கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம் பாப்பா, திருச்சிற்றம்பலம். சிவாயனமா, நல்ல பொண்ணு. சிவாயனமா. எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் சாமி, உங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்க வாழ்த்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி, நன்றி 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 நன்றி. ஆக முக்கியமான செய்தி, நாம முத தடவை தோசை ஊத்துறப்பதான் வராது. ஆனா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க 3 வருஷம் கழிச்சு தோசை ஊத்தினாலும் வரும். வராது. அது மாதிரி சிவ நினைப்ப தினமும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 நிமிடம் எந்த நினைப்பும் இல்லாம நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எப்போ உட்காந்தாலும் வரும். நம்ம அதைத்தான் நம்ம பண்ணல. நாம இனிமே உட்காந்து சரியா காலையில ஒரு 6:30 வச்சுக்குவோமா, அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்கிறோம், குளிக்கல, பல்லு விளக்குறோம், பல்லு விளக்கல, ஏதோ ஒண்ணு பண்றோம். காலைல எந்திரிச்சதும் என்ன பண்றோம், 6:30 ஆயிடுச்சா, உட்காந்துடுறோம். எல்லாம் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துரும். 5 நிமிஷம் தான், ரொம்பலாம் கிடையாது. 6:35க்கு ஒரு மெசேஜ். இது நம்ம குழுமத்தோட வழக்கமா வச்சுக்குவோம். எல்லாரும் நம்ம வச்சுக்குவோம். எவ்வளவு நாள் முடியுதோ அதான் வச்சுக்கோம். உள்ளுங்க உட்காருவோம். உட்காந்துட்டு ஒரே ஒருத்தவங்க சிவசிவா போடுவோம். அந்த சிவசிவக்கு எல்லாரும் மெசேஜ் போடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் துப்புன்னு 50 மெசேஜ் வரும். அதனால ஒருத்தவங்க சிவசிவ போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம லைக் போட்டுற வேண்டியதான். போட்டா எத்தனை லைக் வருதோ அத்தனை பேர் அவங்க இருக்காங்கன்னு பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சு. சரிங்களா? நாளையில இருந்து மற்ற ஓர் பற்று இங்கு அறியேன் போற்று, அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ண போறோம். அந்த போற்றி சொல்றப்போ, சாமி வேற பற்று வேண்டாம், உன் திருவடி உன் திருவடி உன் திருவடின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க உட்காரணும். இந்த பயிற்சியை செஞ்சிருவோம். ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு தோசை நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பண்ணுவோம். இல்லை எப்பயோ பண்ணுவோம். எப்படியோ அவன் திருவடியை 5 நிமிஷம் இடைவிடாது சிந்திப்பதற்கு நாம நாளை காலையில இருந்து முயற்சி பண்றோம். ஆடி மாசம் நல்ல நாள் அன்னைக்கு நம்ம தொடங்குறோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இது அமர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல அமர்வு நமக்கு என்னைக்கு முடிய போகுது, 14 மணி ஆகி போறோம். அதனால அதை நான் சொல்லல. அமர்வுலயே ஒரு 5 நிமிடம் பண்ணுவோம். அமர்வு போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப எல்லாரும் 50 பேர் இருக்காங்க, ஒரு 60 பேர் 65 பேர் வர்றப்ப என்ன பண்ணிடலாம், அமர்வுலயே ஒரு 5 நிமிஷம் அப்ப நம்ம மட்டும் யோசிச்சு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்ல நாள் ஆடி மாசம் தொடங்குவோம். அப்படி அப்படியே ஓடிட்டே இருக்கு. சரிங்களா? சரி. அப்போ மற்ற ஓர் பற்று இங்கு அறியேன் போற்றின்னு அந்த ஒரு போற்றி தான் நம்ம சிவபெருமான் கிட்ட கொண்டு சேர்க்கின்ற போற்றி. இந்த ஒரு போற்றிய தெளிவா உணர்ந்து புரிந்து செய்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு தெளிவான நினைப்பு ஒன்று வரும். அந்த இதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க போறது குற்றாலத்து எம் கூத்தா போற்றி. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி அப்படிங்கிற இந்த பாடலை தான் பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? குற்றாலம் அப்படின்றதுக்கு குறும்பலா அப்படிங்கிறது அதனுடைய தலத்தினுடைய பேரு. குற்றாலம்ன்றது நமக்கு என்னது, இப்போ மதுரைக்கு என்ன பேரு, மதுரைக்கு மதுரைன்னு தான் பேரு. கோவிலுக்கு என்ன பேரு, கோவிலுக்கு ஆலவாயின்னு பேரு. அருமை அருமை. கோவிலுக்கு ஆலவாயின்னு பேரு, ஊருக்கு மதுரைன்னு பேரு, ஊருக்கு தில்லைன்னு பேரு, ஊருக்கு அது கோயிலுக்கு சிதம்பரம்னு பேரு. ஊர் பேரு சிதம்பரம் கிடையாது, நல்லா தெரிஞ்சவங்க. ஊர் பேரு சிதம்பரம் கிடையாது, கோயில் பேரு சிதம்பரம், ஊர் பேரு தில்லை. ஏன்னா தில்லை வனமாக இருந்தனால் அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி நம்மளுடைய அந்த மாதிரி குறும்பலா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றாலத்தினுடைய பேரு. குற்றாலத்துல வேற சீசன் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, குற்றாலத்துல ஏதோ சீசன் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தலமா பாக்குறப்ப எங்க அடியார்கள் எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசை. எனக்கு என்ன ஆசை மட்டும்தான் இருக்கு. நம்ம எல்லாரும் மனசாலே போயிட்டு குளிச்சுட்டு குறும்பலாநாதரை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துருவோம். அவ்வளவுதான். சரிங்களா? வாய்ப்பு இருக்கிறப்ப போலாம். அப்போ இந்த குறும்பலாநாதர் என்று சொல்லக்கூடிய குற்றாலநாதரை நம்ம எப்பயுமே குற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் எனக்கு உற்றார் யாருளரோ. இந்த குற்றாலத்துறை அப்படின்னு குற்றாலம்னு வர்றப்பெல்லாம் உற்றார்ன்ற வார்த்தை எப்பயுமே நமக்கு சேர்த்து போடுவாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க திருமுறையில உற்றார்னு வந்துச்சுன்னா குற்றாலம் நீங்க பாத்தீங்கன்னா, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியவனும் குற்றாலத்து அமர்ந்துரை கூத்தா உன் குறைகளற்கேன்னு வரும். ஞாபகம் இருக்கா? சொல்லப்பட்டு தெரியுதுங்களா? அப்போ இந்த உற்றார்ன்ற வர இடத்துலலாம் குற்றாலம்னு அந்த எதுகை மூனைக்காக
எப்பயுமே சேர்ப்பாங்க. எல்லா திருமுறையும் நாம் ஓரளவுக்கு பார்த்த வரைக்க குற்றாலம் என்பது உற்றாரை நாம் வேண்டுவதை நிறுத்துவதற்காக அமைகின்ற தலமாக இருக்கு. அப்ப இந்த குற்றாலம் என்பது எப்படி வந்தது? குற்றாலத்துக்கான பொருள் அடியார்கள் எனக்கு பார்க்கணும். அடியார்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் கூட இருக்கலாம். குற்றாலம் சொல்லி குற்றாலத்துடைய கூத்தையும் நம்ம சொல்லி முடிக்கிறோம். இன்னைக்கு அதான் ஆகுது. அடியன் இன்னைக்கு ஐயா வருவாங்கன்னு நினைச்சேன். ஐயா பேசுறப்ப ஐயா ஞாபகப்படுத்துங்க. அடுத்த அமர்வு புதன்கிழமை அமர்வு ஐயா டேக் ஓவர் பண்ணி அவங்க குற்றாலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும். சரி, குற்றாலம்ங்கிறது தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றாலமா இல்ல இங்க மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு குற்றாலம் இருக்குது இல்லையா? அது குத்தாலம், இது குற்றாலம். இத்து போட்டா அது வேற இடம். குற்றாலம்ன்றது நம்மளுடைய எங்க இருக்கு? தென்காசி இருக்கு இல்லையா? தென்காசி பக்கத்துல இருக்கிறது தான் குற்றாலம். குத்தாலம்ன்றது அது வேற இடம் இருக்கு. அது வேற இடம், அது எங்க இருக்குன்னு தெரியல. அது அதனால நம்ம பேசுறது குற்றாலம் தான். குற்றாலத்துறை கூத்தா அப்படின்ற செய்தி தான். சரிங்களா? அப்போ கந்த புராணத்துக்கு நம்ம கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. கந்த புராணம் எல்லாரும் சரிங்களா? என்ன கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். எல்லாம் என்ன பாதி பேர் ஆளக்கணும். எங்கிருந்தாலும் வருக. விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் வருக. வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அடியன் சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதான் ஞாபகப்படுத்துறேன். எதுவுமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அடியன் சொல்றது எதுவுமே புதியது அல்ல. புரியுதுங்களா? எல்லாமே பழசுதான். என்றும் புதியது பாடல், என்றும் புதியது முருகா உனை பாடும் பாடல் என்றும் புதியது அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்கு தான் புதியது. ஆனா எல்லாமே பழைய சுட்ட வடை தான். சரி, கந்த புராணம் போகும்போது இவர் என்ன பண்றாரு? அகத்தியர் சுத்தமான சைவர் தெரியும்ல, நெற்றியில நீர் போட்டுதான் இருப்பாரு. எப்பயுமே சிவபூசை பண்றாரு அகத்தியர் என்ன பண்றாரு? அந்த வீதிகள்ல போறாரு. அங்க ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த வீதிகள்ல போறாரு. அந்த வீதிகள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு வைணவர்களுக்கு பாஞ்சராத்திரிகள்னு பேர். வைணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு பேர் பாஞ்சராத்திரிகள் அப்படின்னு அவங்களை கூப்பிடுவாங்க. பெருமாளை மட்டும் கும்பிடுவாங்க. அவங்க வெறித்தனமா கும்பிடுவாங்க. வேற யாரையும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அப்படி வெறித்தனம் இருக்காது. நம்ம கிட்ட வெறித்தனம் இருக்குமா? நாம அந்த மாதிரி வெறித்தனம் பண்ண மாட்டோம். நாம எல்லாத்தையும் கும்பிடுவோம். இந்த தட்டுல கொஞ்சம் 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 போல நீங்க பாத்துறீங்களா? நம்ம இந்த எல்லாரும் என்ன ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அது பேர் என்னது? நிறைய இருக்குமே. அது அந்த மாதிரி சாப்பிடுறது பேர் என்னது? ஆங்கிலத்துல கேக்குறேன். ஆங்கிலத்துல வரிசையா இருக்கும்ல, ஒவ்வொரு இடமா போய் வாங்குவாங்க. பஃபே சிஸ்டம் இல்லையா? ஆமா, மியூட் பண்ணிக்கிறேன். பஃபே சிஸ்டத்துல நாம என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணணும்? ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அழகா போயிட்டு தயிர் சாதத்துக்கும் அதுக்கான காம்பினேஷனை வாங்கிட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது கிளீன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வேற வேற வெஜிடபிள் பிரியாணியும் அது கூட வச்சிருக்கிற அந்த தக்காளி தொக்கு இதெல்லாம் வச்சு வாங்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம்னா, சம்பந்தமே இல்லாம வெஜிடபிள் பிரியாணி, அது கூட கொஞ்சம் அது கூட கொஞ்சம் தயிர் சாதம், அது கூட ஒரு 2 சப்பாத்திக்கு மேல சென்னா மசாலா, இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார. ஆக்சுவலி பார்த்தா எப்படி தெரியும்? அப்படியே நம்ம ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருப்போம். ஆனா நம்ம தட்டு எப்படி இருக்கு? பிச்சைக்காரன் தட்டுல இருக்கிற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வருவாங்க. நாங்க இப்பெல்லாம் யாரும் பிச்சைக்காரங்களை பார்க்கவே முடியல. அந்த காலத்துல வருவாங்க. ஜீபோல் எல்லாத்துக்கும் வருவாங்க. ஐயா, நாளைக்கு பஃபே சிஸ்டத்துக்கு போனோம்னா அப்புறம் அதே ஞாபகம் வருங்க ஐயா. ராஜேஸ்வரி ஐயா, பஃபே சிஸ்டத்துலயாவது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. இனிமே பஃபே சிஸ்டம் போறப்பெல்லாம் எங்களுக்கு இந்த ஞாபகம் தான் வரும். இல்ல சொல்றேன், நம்ம என்ன தப்பு பண்றோம்னு சொல்றேன். பஃபே சிஸ்டத்துல என்ன அவன் எடுத்துட்டு போறது இல்ல. இப்போ கல்யாண வீட்டுல கூட வீந்து போகும்னு நினைச்சு பயந்து வாங்கிக்கலாம். ஆனா காசு கொடுத்து பஃபே சிஸ்டம் போறப்போ அவன் எடுத்துட்டே போக மாட்டான். அங்கேதான் இருக்க போகுது. இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு உள்ள பொருளை போட்டு உணர்ந்து சாப்பிடறப்போ அதுல டேஸ்டே இல்லாம போற மாதிரி நம்மளுடைய பஃபே சிஸ்டத்துல தட்டுல எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி நம்ம பக்தின்ற தட்டுல எல்லாத்தையுமே கலந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் போல சிவனு, கொஞ்சம் போல மாரியம்மா, கொஞ்சம் போல சாய்பாபா, கொஞ்சம் போல கிருஷ்ணரு, கொஞ்சம் போல ராமரு, கொஞ்சம் போல அங்க எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேல ஒரு ஊத்தி அதுக்கு மேல இன்னொன்னு ஊத்தி அதுக்கு மேல போட்டு மொத்தமா குழப்பி வச்சிருக்கோம். இது பார்க்க எப்படி இருக்கு? டேஸ்ட் மாறிடும். அது என்ன நீங்க சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியாது. தயிர் சாதத்துக்கு மேல சாம்பார் ஊத்தியாச்சு. சாம்பார் சாதத்துக்கு மேல
இது ஊறுகாய் போட்டாச்சு, இது மாதிரி நிறைய பண்ணாலும் எது எப்படி இருக்குன்னு தெரியாம சாப்பிடுறது. இது அல்ல, இதுக்காக உணவு படைக்கல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம். மொத்த சாப்பாடையும் பஃபே வச்சிருக்காங்கல்ல, மொத்த சாப்பாடையும் ஒரு குண்டால கொட்டி ஒரு கிளறு கிண்டி கொஞ்சம் போல அள்ளி வச்சா வச்சிருக்கலாம்ல, வச்சிருக்கலாம், வச்சிருக்க கூடாது, வச்சிருக்கலாம்ல. அவங்க ஏன் தனித்தனியா வச்சிருக்காங்கன்னா தனித்தனியான டேஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் தனித்தனியா வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு நம்ம மொத்தமா கலந்தடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம பக்தியிலையும் அப்படிதான். போனோம்னா என்ன பண்ணுவோம், எந்த கோயிலுக்கு போறோமோ அந்த போட்டோ எடுத்து உள்ள வச்சிருக்கோம். எந்த கோயில் பூஜை அறை போட்டோ போனோம்னா எல்லா சாமியும் நிற்பாங்க, எல்லாரும் பஃபே தட்டும் நம்ம பூஜை அறையும் வேற வேற இல்லை, அதுவும் ஒண்ணுதான். இது என்னன்னா, ஐயோ ஆனந்த் சொல்லிட்டான்னு ஐயா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணலான்னு போனேன். எல்லா சாமியும் எடுத்துட்டு அப்ப சிவபெருமானையும் சிவ குடும்பத்தையும் மட்டும் வச்சுக்கலாம், இத எல்லாத்தையும் எடுத்துடலான்னு போனேன். ஆனா இவர் எடுக்கிறப்போ அந்த அம்மா கோச்சுக்குமோன்னு ஒரு பயம், அவர் எடுக்கிறப்போ இந்த அம்மா கோச்சுக்குமோன்னு ஒரு பயம், எல்லாரையும் கோச்சுக்குமோன்னு பயம். அப்படின்றப்போ அன்னைக்குத்தான் நீங்க இவ்வளவு நாள் வழிபட்டதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்காது. அன்னைக்குதான் அந்த சாமிக்கெல்லாம் உயிர் பிறக்கணும். யாரெல்லாம் கோச்சுக்கலாம்னு சொன்னீங்க இருக்க, ஏன்னா அன்னைக்குதான் நீங்க அவங்க இருக்கிறத உணர்றீங்க, மித்த நாளைக்குலாம் இருக்கிறத உணரல. அந்த மாதிரி நான் ஏன் சொல்றேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க அப்படின்ற வார்த்தை உண்மைன்னா அப்ப சிவபெருமானுக்குள்ள எல்லா இறைவனும் இருக்காங்க, அத நான் நம்பணும். அப்பன் சிவபெருமானுக்குள்ள எல்லா பேரும் இருக்காங்க. எல்லா அரஹர 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 மகாதேவ நம பார்வதி பதையே ஹரஹர எல்லா தேவர்களுக்கும் ஒருவன், எல்லா தேவர்களுக்கும் ஒருவன். அப்பேற்பட்ட பெருமானை நம்ம வழிபாடு செய்யறப்போ கவலையே பட வேண்டாம். நம்மளுடைய தட்டு கிளீனா இருக்கணும், சாப்பாடு தட்டு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா சிவபெருமான் கோச்சிக்க மாட்டான். உங்களுக்கு இப்ப கிருஷ்ணரை வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா முழுசா கிருஷ்ணன் வச்சு கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த கிருஷ்ணனுடைய பக்தியில உங்களுக்கு தெவிட்டுதல் ஏற்படுற வரைக்கும் கும்பிடுங்க, தப்பே கிடையாது. சரி, இப்ப மாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா எல்லா தயிர் சாதம், தக்காளி சாதம், வெண்பொங்கல், அப்புறம் கொஞ்சம் போல அப்பளம், அதுக்கு மேல ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் போல சென்னா மசாலா, அப்புறம் என்னது பன்னீர், எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அடிச்ச மாதிரி அந்த தட்டை பார்த்தாலே என்ன இருக்கும், நிஜமாலே கஷ்டமா இருக்கு. எனக்குலாம் நானும் அப்படிதான் சாப்பிடுறேன். நம்ம ஐயா மட்டும் ஏதோ அழகா சாப்பிடுவோம்னு நினைக்காதீங்க, இதை விட மோசமா சாப்பிடுவேன். ஐயோ அது எப்படின்னா முதல்ல பஃபேல வாங்கி எல்லாத்தையும் போட்டு சம்மந்தம் ஆனா சாப்பிட்றப்ப எனக்கு தெரியும், ஐயோ நான் ஆனந்து தப்பு பண்றேன், சம்பந்தமே இல்லாம சாப்பிடுறீங்க, அது போகாது, அது அதே இடத்துல இருக்கும். அப்படி இருந்தும் நீ இப்படி பஃபேல அப்படியே பிச்சைக்கார சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறீங்க. பஃபே சிஸ்டமே எதுக்காக கொண்டு வரப்பட்டது? பிச்சைக்காரனா இருந்தாலும் ராஜா மாதிரி சாப்பிடணும்னு கொண்டு வரப்பட்டது. ராஜா தான் தேவையானதை கேட்டு சாப்பிடுவோம், அவன் தேவையானதை வழங்கி சாப்பிடணும். அதனால எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும், பிடிக்காத தட்டுல. இப்ப நீங்க இதுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, பஃபே சிஸ்டம் இல்ல, நார்மலா போறீங்க ஏதாவது கல்யாண வீட்டுக்கு, உங்களுக்கு பிடிக்குதோ இலையில வச்சிருவாங்க, பாத்துறீங்களா? பிடிக்குதோ இலையில வச்சிருவாங்க. அப்ப இலையில வச்சா சாப்பிடணும், அதுதான் மரியாதை. அதனால கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஆனா இது அப்படி கிடையாது, எனக்கு பிடிச்சதை நானே தேடி போய் வாங்கணும் அப்படின்னு செய்யப்பட்டதுதான் பஃபே சிஸ்டம். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுங்க. அப்போ அதை பாதியிலே சாப்பிட முடியாது, மூஞ்சில அடிச்சிடும். பாத்தீங்களா, எதையுமே டேஸ்ட் பண்ணாதனால மூஞ்சில அடிச்சிடும். இவ்வளவுதான் சாப்பிட முடியாம வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடும், வச்சுட்டு வந்துடும். அப்படி அது மாதிரி நம்மளுடைய பக்தி முறையும் பஃபே சிஸ்டம் இருக்கு. வைணவம் வேணும்னா வைணவத்துக்குள்ள போய்க்கலாம், உங்களை யாரும் தடுக்க போறது. உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்குதா போய்ங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஏசுநாள் கும்பிடுங்க, தப்பாதான் யாரும் சொல்லு. எந்த சமயம் பிடிக்குதோ அந்த சமயத்துல இருந்துக்கலாம். நம்ம வேளாங்கண்ணிக்கும் போவோம், நாகூர் தர்காலையும் போய் என்ன பண்ணுவோம், மந்திரிச்சு தாயத்து கட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல, செய்யுங்க, இன்னும் தவறு இல்லை. ஆனா சிவத்தை மட்டும் 10-11 வச்சு கும்பிடணும், இது மட்டும்தான் உறுதி. சிவபெருமான் மட்டும் 10-11 வச்சு கும்பிடுறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு சமம் அப்படின்னா, நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்வதற்கு சமம். புரியுதுங்களா? நீங்க எல்லாரையும் ட்ரீட் பண்ணலாம், எல்லாரையும் பண்ணலாம். ஆனா தாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். தாய்க்கு தனி மரியாதை தான், புரியுதுங்களா? யாரும் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம்.
அது மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் தாயுமானவர் இருக்கக்கூடிய சிவபெருமான நாம அப்போ பூஜை ரொம்ப கிளீனா இருக்கிறது நல்லது, தப்பு இல்லை. உங்களை எந்த சாமியும் கோச்சிக்காது. இப்பதான் நீ கரெக்டா முடிவெடுத்துக்கன்னு பாவி. இப்போ பெரிய மாலை வாங்கிட்டு வரோம்ல, மாலை இவர் கலெக்டரை பாக்குறதுக்காக மாலை வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு வாசல் இருக்கிற பியூனுக்கு போட்டுறோம். பியூன் என்ன சொல்லுவாரு? யோ எதுக்கே எனக்கு மாலை போடுற, நான் அவருக்கு எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு போடியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் மொத்த சாமியார் கும்புறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஏன்டா பண்ற, எல்லாத்துக்கும் பரம்பொருளா நானே அவனைத்தான் வழிபாடு செய்துட்டு இருக்கேன், அந்த பரம்பொருளை போய் பண்ணிடான்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்குதான் காது கேட்க. அப்படி நீங்க பூஜை அறைய கிளீனா சிவ குடும்பம் வச்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, சிவ குடும்பம்னா முருகன் இருக்கலாம், முருகனும் சிவபெருமானும் ஒண்ணுதான். அன்னை பராசக்தி இருக்கலாம், புரியுதுங்களா? அன்னை பராசக்தி விநாயகர் இருக்கலாம், அப்புறம் சிவபெருமான் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு இல்ல எனக்கு பிடிக்கலன்னா தூக்கி எல்லாத்தையும் தூக்கி ஒரு டப்பால போட்டு இவரை வச்சிருங்க. யாரு? பள்ளி கொண்ட பெருமாளை வச்சுக்கோங்க, அலைமேலு தாயாரை வச்சுக்கோங்க, இவரை வச்சுக்கணும். யாரு? நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி வச்சு கும்பிடுங்க. இல்ல பிடிக்கிற மொத்தமா எடுத்துருங்க, சாய்பாபா வச்சு கும்பிடுங்க. நல்ல சந்தோஷம். இல்ல எடுத்துருங்க, ரஜினிகாந்த் போட்டோ வச்சு, விஜயகாந்த் போட்டோ கூட வச்சு கும்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரே தீம்ல இருங்க, அது தெவிட்டுற வரைக்கும் பண்ணுங்க. இல்ல அந்த சாமி கோச்சுக்குருமோ, குலதெய்வத்தை விட்டுட்டீங்க சாமி, குலதெய்வத்தை நான் எங்க வைக்கிறது? உடனே கேட்டீங்கல்ல. குலதெய்வம் எப்பயுமே குலதெய்வத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வீட்டுடைய வாச கதவுல ஒரு சின்ன பிடிமண் எடுத்து வைக்கிறோம். அதுதான் குலதெய்வம் எல்லாத்துக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே கோவிலுடைய குலதெய்வத்துடைய பிடிமண் எடுத்து என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சு வாசலுடைய நிலைக்கதவுல வச்சிருவாங்க. அவ்வளவுதான். குலதெய்வத்தை தாண்டிதான் உள்ள வரணும். அதுதான் குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள். அவ்வளவுதான். அவங்கள பூஜைல வைக்கணும்னு அவசியம் வச்சாலும் தப்பு இல்லை. இது முக்கியமா அம்மா அப்பா போட்டோ, நம்மளுடைய இறந்து பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவே மிக்ஸ் பண்றது அவங்களுடைய பக்தி மீது அவங்க தப்பு சொல்லல. அவங்களும் என்ன சொல்றேன்னா, முழுசா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அம்மா அப்பா போட்டோ மட்டும் கூப்பிடுறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா ஒரு கொள்கையில இருங்கன்னு சொல்றேன். மோர் வேணும்னா மோர் தான் வாங்கணும். மோர் கிளாஸ்லயே பாதி மோர் வாங்கிட்டு பாயாசம் ஊத்துங்க, காஃபி இதுல ஊத்துங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல மாசா ஊத்துங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஊத்தி எப்படி குடிச்சா எப்படி இருக்கும்? மோர் டப்பால நினைச்சு பாருங்களா, யோசிக்க முடியுதா? மோர் டப்பால பாயாசம், மாசா, காஃபி, அப்புறம் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல இது எல்லாத்தையும் போட்டு குடிச்சோம்னா முதல்ல அது வயிற்றுக்கு நல்லது பண்ணுமா? எல்லாம் கலந்துருங்கய்யா, ஒரு பொருளா இருக்காது, எல்லாமே கலந்துரும். வாந்தி வருதா இல்லையா? ஒவ்வாமை ஏற்பட்டு எதுக்கு? ஒவ்வாமை ஏற்பட்டு வயிற்றுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆனா 1 மணி நேரம் மோர் குடிங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாயசம் குடிங்க, 1 மணி நேரம் கழிச்சு மாசா குடிங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அதனால ஆனந்த் இப்படி சொல்லிட்டான், படுபாவி, நான் வீட்டுல வச்சு பெருமாள் போட்டா வச்சது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதோ படுபாவி, இப்ப அதுக்கும் ஆப்பு வைக்கிறானே, அதை நான் எடுத்து வைக்கணுமாக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. சிவபெருமானை தூக்கி வெளியில வச்சிருங்க. வச்சுட்டு அப்ப யோசிப்பீங்கல்ல, ஐயோ சிவபெருமான் கோச்சுக்குவான், அப்படியாவது யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சிவபெருமானுக்கு கோபமே வராது, நல்லா பாத்துட்டு வாத்தாங்க அப்படின்னு அவன் விளைவிக்கிறோம். நீங்க வச்சு நல்லபடியா தெவிட்டுற அளவுக்கு போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அவர்கிட்டே கேளுங்க, யார் கும்புறீங்களோ அவர்கிட்டே கேளுங்க. இவர் நமக்கு சாமி நான் இது ஓகே தான், அவரே சொல்லுவாரு, சிவபெருமான்ட்ட நீ போப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப நீங்க சிவபெருமான்டமா அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சத ஒரே தீம்ல வச்சு பாருங்க. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு தீம்ல வச்சு கும்பிடுங்க சாமி. இதுதான் முதல் பிராக்டிஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்க பூஜை ரூமை கிளீன் பண்ண வேண்டியது என் வேலை. ஆன் பண்ணலாம் எல்லாரும். எனக்காக எல்லாரும் முகம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எல்லாருக்கும் பாவக்காய் கடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஐயா, மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல மத்தவங்களும் இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கே. கரெக்ட். இப்ப இதுதான் கரெக்ட். இப்ப குடும்பத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன, அவங்களுக்காக ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் கும்பிட்டோம். நான் அதெல்லாம் சொல்றேன். உங்க உள்ளம் என்ற கோயில்ல நீங்க அந்த பூஜையை விட்டுருங்க. உங்க உள்ளம் என்ற கோயில்ல என்ன பண்ணுங்க, சிவன் தான் முதல்ல, அப்ப ரெண்டாவது யாரு? எப்பவுமே சிவன் தான், சிவன் மட்டும்தாங்க ஐயா, எப்பவுமே சிவன் மட்டும்தாங்க ஐயா. சிவனுக்கு தாங்க ஐயா, சிவன் தான் நம்மளுக்கு.
இல்ல எல்லாமே இப்ப பாருங்களேன், சிவன் தான். இல்ல இல்ல இப்ப பாருங்களேன், இப்ப கலாவதி அம்மா கேக்குறாங்க கேள்வி, ஏங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் யோசிக்கும். ஆனா நமக்கு பிடிச்சது ஒண்ணு நடத்தணும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், நமக்கு வந்து கொடைக்கானல் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாம் பிடிக்காது. ஆனா என்ன பண்ணுவோம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, கொடைக்கானல் தான் பெஸ்டான், கொடைக்கானல் தான் எல்லாம் கிடைக்குதான், கொடைக்கானல் போனா நல்லது நடக்குமா அப்படின்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம படுற பாடு, கடைசி நேரத்துல கையெழுத்து கும்பிட்டு நாங்க எல்லாரும் கொடைக்கானலுக்கே வந்து விட்டுருமா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யார பத்தி யோசிக்க மாட்டோம். நமக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா சரி மாமியார்கிட்ட கரெக்டா நடக்கணும், நமக்கு நடக்க முடியுமா, மாமியாருக்கு ஒழுங்கா சாப்பாடு போடணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுவான், நம்ம வீட்டுக்காரரே திட்டுவாரு, நம்ம வீட்டுக்காரரே பேசுவாரு, இருந்தா என்ன பண்ணுவோம், ஏன் கேடு கேட்டா என்ன, அந்த அம்மாவுக்கு சோறு போடுறது எனக்கு விருப்பமே இல்லை ஃபர்ஸ்ட், சொல்றோமா இல்லையா. சரி மருமகள் இப்படி வச்சுக்குவோம், யாரா வேணா இருக்கட்டும், இந்த மருமகளுக்கு மட்டும் சேலை எடுக்கிறப்போ எல்லாத்தையும் பல பலன்னு எடுத்துட்டு போதும் போதும் அப்படின்னு எடுத்துட்டு வர்றப்போ ஐயோ மருமக தப்பா நினைச்சுக்கோ, மருமக சுத்தி இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்கன்ற என்னெல்லாம் யாரு என்ன நினைச்சா என்ன, எனக்கு பிடிச்ச செய்ய அப்படின்னு செய்யறப்போ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், குடும்பத்தை யோசிக்க மாட்டோம், யாரையும் யோசிக்க மாட்டோம், நம்மளுடைய டெசிஷனை மட்டும் எடுப்போம். ஆனா சாமின்னு வந்துட்டா எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, கன்வின்ஸ் பண்ணுங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, எங்க அப்பன் தான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு. ஆக மொத்தம் ஆனந்த் வீட்டையும் ரெண்டா பிரிக்க போறான்னு நினைக்கிறீங்க என்ன. சரி நான் உங்ககிட்ட கிளீனா சொல்லிட்டேன், வீட்டுக்காரர் வந்து சாமி வச்சா தருங்க, நீங்க அங்க வச்சுக்கோங்க, எங்க அப்பனை நான் வேற தனியா வச்சுக்கிறேன், எங்க அப்பனை யாரு கூட. சிவபெருமானை 10 11 வழிபாடு செய்வது என்பது அறியாமையினுடைய உச்சம். அது ஸ்டார்டிங்ல பண்ணலாம், நானும் அப்படிதான் பண்ணேன், ஸ்டார்டிங்ல பண்ணேன். ஆனா அவன்தான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம், இது ஒழுங்கா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒழுங்கா தெரிஞ்சுக்கல. யாராவது ஏங்க எல்லா சாமியும் ஒன்னா வைங்கன்னு கேட்டா என்ன பண்ணோம், இடியாப்பத்துல பாலையும் ஊத்தி கொஞ்சம் போல சாம்பாரையும் ஊத்தி சோத்தையும் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில அடிச்சு வீட்டுக்காரர் கொத்தி இப்ப எப்படி இருக்கு டேஸ்ட்ன்னு கேட்கணும். சரியா, அந்த மாதிரிதான் நம்ம பண்றோம்ன்றது சொல்லிட்டோம்னா வீட்டுக்காரர் புரிஞ்சுக்குவார், எல்லாத்துக்கும் புரிய வச்சு. ஒரு பொண்ணு நினைச்சா உலகத்தையே சாதிக்கலாம். அதனாலதான் மாணிக்க வாசகர் எல்லா பாட்டும் யாருக்கு பாடியிருக்காரு, எல்லா பாட்டையும் மகளிர் விளையாட்டாக பெண்களுக்கு மட்டும்தான் பாடியிருக்காரு. நீங்க தான் எல்லாத்தையும் மாத்த முடியும். என்னங்க அவ்வளவு பெரிய 25 27 வயசு வரைக்கும் அம்மா தலைப்பையே பிடிச்சி எங்க அம்மா தங்கச்சி எங்க அண்ணன் தான் முக்கியம்னு சொன்னவன 2 நாள்ல அந்த வீட்டை விட்டு கூப்பிட்டு வேற வீட்டுக்கு போறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குன்னா, அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குன்னா இதை பண்றதுக்கு கூட ஒரு ஆற்றல் இல்ல. சரி சரி அதை நீங்க உங்க சமத்து. ஆனா உங்களுடைய பஃபே பிளேட்டை கிளீன் பண்ண கத்துக்கோங்க. அப்படி கிளீன் பண்ணணும்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. பஃபே சிஸ்டத்துல இப்படி சாப்பிடக்கூடாதுனாலும் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா சாமி? பஃபே சிஸ்டமா அழகா ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட் எடுத்து நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த பொருளுக்கு போங்க. இப்படி பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க கத்து கொடுத்தது தானே நமக்கு. இன்னையில இருந்து நமக்கு பஃபே பிளேட்டை மாத்தி பண்ண மாட்டோம் இல்ல, அதுவோ செய்யலாம்ல. அதுக்குதான் டீச்சர் வாங்கி தனியா லிங்க வச்சு பூஜை பண்றாங்க ஐயா. சிறப்பு. இப்போ சிவபெருமான மாத்திரைகளும் மாத்திரையோ பஃபே பிளேட் சிஸ்டத்தை சரியா பண்ணிங்க. சாப்பிட்றதையாவது கரெக்டா பண்ணுங்க. சரிங்களா? கொடுக்கறத உங்களுக்கு பிடிச்சத நல்லா வாங்கி, பிடிக்காததை வெளுத்து கம்மியா வாங்கி, டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி மொத்தமா அதை போட்டு பிணையாம சாப்பிடுங்க. சரி, இப்ப நம்முடைய பூஜை முறையும் அப்படி. குற்றாலம் இப்ப பாஞ்சராத்திரிகளை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாஞ்சராத்திரிகள் பெருமாளை மட்டுமே அவங்க ஒரே ஒரு பிளேட்ல ஒரு சாப்பாடு தான் வைப்பாங்க. பெருமாள் கும்பிடுறவங்க யாராவது சிவபெருமாள் கும்பிட்டு பாத்துறீங்களா? நாமம் போடுறவங்க சரி. இப்ப முஸ்லிம்காரவங்க வேற ஏதாவது சாமி கும்பிடுவாங்களா? கிறிஸ்தவர்கள் கும்பிடுவாங்களா? அவங்களும் கும்பிட மாட்டாங்க. பௌத்தர்கள் கும்பிடுவாங்களா? இல்ல பௌத்தர்கள் கும்பிடுவாங்களா? சமணர்கள் கும்பிடுவாங்க. அவங்க எல்லார் பிளேட்லயும் ஒரு சாதம் தான் இருக்கு. சைவர்கள் நம்ம பிளேட்ல மட்டும்தான். நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்ற என்ன சொல்றேன், சாப்பிடுறதுக்கு நான் தடை இல்லை, தனித்தனியா சாப்பிடுங்கன்னா கேட்டேன். புரியுதுங்களா? நீங்க சாப்பிடுறதுக்கு நான் தடையே இல்லை. பாயாசம் வேணும்னா பாயாசத்துக்கு தனியா கப் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க.
ஏற்கனவே பாதி மோர் இருக்கிற கப்ப திரும்ப ஏன் பாயாசத்தை ஊத்துறீங்க? பாயாசமும் தெரியாது, மோரும் தெரியாது, டேஸ்ட் ரெண்டுமே கலந்து வரும். அதனால வேண்டாம். புரியுதுங்களா? உங்களுடைய ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உணவை எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. சைவத்துல உணவே இல்லைன்னு சொன்னாலும், நாத்திகமே பேசினாலும் உங்களை பெருமான் உங்களை ஆட்கொள்வான், தவறு இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரெல்லாம் கும்பிடுறீங்களோ அவர்களையும் ஈன்றவன் யாரு? அவர்களையும் ஈன்றவன் நம்ம அப்பந்தான், நம்ம அப்பா. அவங்கள பெத்து எடுத்த அப்பந்தான். யாரு? நம்ம அப்பா தாங்க. இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். இவர் அகத்தியர் நடந்து வர்றாரு அந்த பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லுகின்ற வைணவர்கள் இருக்கின்ற தெருவுக்குள்ள. இவர் திருநீர் வேடத்துல வர்றதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இவர வராத நீ வராத, அந்த ஏரியா துரத்தி விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? துரத்துறாங்க. இவரு என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரி, திரும்பவும் முயற்சி பண்ணி போறாரு, அந்த தெருவை தாண்டி போலான்னு சொல்லிட்டு போறாரு. இந்த தெருவுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு அவரை அடிச்சு துரத்துறாங்க. இவர் என்ன பண்றாரு? இவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு வைணவர்கள் நாம எப்படி 16 இடங்கள்ல திருநீர் போட்டுக்கிறோமோ அது போல வைணவர்களும் நிறைய இடங்கள்ல நாமம் போட்டுக்குவாங்க. அவங்க நிறைய, அவங்களையும் நிறைய பிரிவுகள் உண்டு. நீங்க சொல்லுவாங்க வடகலை, தெங்கலை, அதுல எல்லாம் பிரிவு இருக்கிற பாத்தீங்களா? அவங்க வந்து நாமத்தை வந்து வளைச்சு போடுவாங்க. இவங்க நடுவில் அவங்க வந்து மஞ்சள் கலர் பிளஸ் ரெட்டு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, அப்படி வந்து ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோடனே அவர் பார்த்தா அப்படியே சுத்த சிறந்த வைணவராக இருக்கிற எல்லாரும் காலில் விழுந்து வாருங்கள் சுவாமி வந்தார். வந்துட்டு அவர் போனாரு. உள்ள இருக்கிற பெருமாள் நின்ற கோலத்தில் இருந்தார். பெருமாள் நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளை அங்க நின்றுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணாரு? பெருமாளுக்கு நான் பூஜை பண்ணலாமா கேட்டு வாங்க பண்ணுங்கன்னாரு. பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணார். பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தன்னுடைய கையை எடுத்து பெருமாள் தள்ள வச்சு குறுகு 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 குறுகுன்னு என்ன பண்ணாரு? அப்படிக்கிட்டு குறுகுன்னு சொல்ல என்ன ஆயிடுச்சு? பெருமாள் சில கொஞ்சமா அப்படியே குறுகிடுச்சு. கடைசியில குறுகுன்னு சொன்னதுல அது எப்படி ஆயிடுச்சு? எந்த பொருளை குறுக்குன்னு என்னதான் வரும்? கோலமா வந்துடும். அது பேர் சிவலிங்கமா மாறிடும். எல்லா பொருளையும் கம்ப்ரஸ் பண்ணிட்டா இந்த உலகத்துல நீங்க கவனிங்க, தண்ணி இருக்குல்ல, தண்ணி அதை அள்ளி ஊத்துறீங்க, எப்படி வரும்? லிங்க திருமணி தான் வரும். கோலம் தான். கோலம் சொல்லுவாங்க. அது பேர் கோலம். அண்டமாகத்தான் பிறக்கும். உலகத்துல எல்லாமே அண்டம்னா முட்டை தான். காத்து முட்டையா தான் வரும். தண்ணி முட்டையா தான் வரும். மண்ணு முட்டையா தான் வரும். நெருப்பு முட்டையா தான் வரும். ஆகாயம் அது பொருள். ஆகாயன்றது பொருள் எல்லாம் வைக்கிறது தான். எல்லாமே கோல வடிவம் தான். கோல வடிவத்துல ஒரு வடிவம் தான் இது இந்த சிவலிங்க திருமேனி. உலகத்துல இருக்கிற எல்லாமே சிவலிங்க திருமேனி தான். அதனால குறுகுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் குறுகி கடைசி என்ன ஆயிடுச்சு? அது ஒரு சிவலிங்க திருமேனியா மாறி அங்க இருக்கிற அந்த பெருமான் தான் இப்ப நம்ம வழிபாடு செய்கின்ற குறும்பலான. இப்ப சொல்லுங்க, உள்ள இருக்கிறது பெருமாளா சிவபெருமானா? சிவபெருமான் அவன் தான் ஏகன் அநேகன் ஆச்சுல. அதனால அப்ப வெளியே வந்தவர் என்ன சொன்னார்னா, அவங்க ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அவங்க என்ன சொன்னாரு? அகத்து என்ன சொன்னாரு? நீங்க திருநீர் போட்டிருக்கிறதையே என்ன பண்ணீங்க? பாவம்னு சொல்லி அடிச்சு பத்துனீங்க. இப்ப உங்களுடைய பெருமாளே யாரா மாதிரி உட்கார்ந்துருக்காரு? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. இது என்ன அர்த்தம்னா, எல்லா உயிர்களிடத்தும் உறைந்து நிற்பவன் யாரு? எல்லா உயிர்களிடத்தும் நிறைந்து நிற்பவன் நம்முடைய சிவபெருமான் அப்படிங்கிற செய்தியை குற்றாலநாதர் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த குற்றாலநாதர், குற்றாலம் என்று சொல்லுகின்ற இடம் நமக்கு இப்ப எப்படி சிராப்பள்ளி யாரு? சிராப்பள்ளி யாரோட இடம்? அந்த இடத்துல நம்ம யாரு உட்கார்ந்து இருக்கா? நம்ம அப்பன். குற்றாலம் யாரோட இடம்? தாய்மான சுவாமி உட்கார்ந்து இருக்காருங்க. இல்ல குற்றாலம் வைணவர்களுடைய தலம். குற்றாலம் வைணவர்களுடைய இடம். அங்க யாரு உட்கார்ந்து இருக்கா? நம்ம அப்பா தான் உட்கார்ந்துருக்காரு. சிவமா இருக்கு. அப்பா தான் இருக்காங்க. மெக்கா மெதினா யாரோட இடம்? முஸ்லிம்ங்க இடம். அங்க யாருதான் உட்கார்ந்து இருக்கா? சிவபெருமான் லிங்கம் தான் காமிச்சிருக்காங்கல்ல, பாத்திருக்கீங்க, லிங்கம் தான் உள்ள இருக்குன்னு காமிச்சிட்டாங்கல்ல. அப்போ எல்லா இடத்துலயும் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. நீங்க முதல்ல இறைவன் ஒருவனேன்னு இருங்க. அது பிடிச்சு கொண்டு போயிடும். நீங்க எந்த இறைவனை பிடிச்சாலும், நீங்க ட்ரெயின்ல லாஸ்ட் பெட்டில ஏறினாலும் முதல் பெட்டிக்கு வர முடியும்.
புரியுதுங்களா? அது மாதிரி நீங்க எந்த பெட்டியில முதல்ல ஏறுங்க. நீங்க பெட்டியில முதல்ல ஏறுங்க, தப்பான பெட்டியில கூட ஏறுங்க, தப்பு இல்லை. ஆனா யாரு டிடிஆர் உங்களை என்ன பண்ணிடுவாரு, என்ன பார்க்க கொடுப்பாரு, ஏன்னா S3 போட்டிருக்கு, உட்காந்துட்டேங்க S3 போட்டிருக்கு, அது இது நம்பர் பாப்பாரு 47 இருக்கு அப்பர் பர்த், ஓகே. ஆனா இது S3 போட்டிருக்கு, நீ எங்க உட்காந்துருக்க, S7 உட்காந்துருக்க, தயவு செய்து போ அப்படின்னு பத்துவார். நீங்க எங்க ஏறி உட்கார்ந்தாலும் உங்களை கரெக்டா இடத்துல போய் உட்கார வைக்கிறது டிடிஆர். அந்த மாதிரி நீங்க எந்த சமயத்துல ஏறினாலும் குருநாதர் உங்களை கரெக்டா போய் சிவபெருமான் கிட்ட சேர்த்துருவார். குருநாதர் உங்களை கரெக்டா சிவபெருமான் கிட்ட நீங்க பிடிச்சது. ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் 10ஓட 11 அவனை வச்சு கும்பிடுறதும் முக்கா கிணத்தை தாண்டதும் ஒண்ணு. நீங்க அதுக்கு கிணறே தாண்டாம சைட்ல போயிருந்திருக்கலாம் இல்ல. முக்கா கிணறு தாண்டினாலும் எங்கதான் போவோம், கிணத்துக்குள்ள கீழே தான் போவோம், பாதாளத்துலதான் விழுவோம். அதனால நல்லா கவனிச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கிணத்து பக்கமே போகாம கிணத்து மேட்லயே நடந்திருக்கலாம். கிணத்தை தாண்டாம கிணத்து மேட்லயே நடந்தா கூட உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. முக்கா கிணறை தாண்டது எவ்வளவு பெரிய பாதிப்போ அது போலத்தான் சிவபெருமானை 10ஓடு 11ஆக வைத்து நினைப்பதே தவறு, நினைச்சாலே தப்பா. ஏன் அப்படின்னா உனக்குதான் தெரிஞ்சிருச்சு சிவபெருமான் உயர்வுன்னு. அதுக்கப்புறம் போய் நீ எல்லாத்தோடையும் அவரை வச்சு கும்பிடுறன்னா நீ ஒண்ணு திரும்ப நீ என்ன பண்ண மாட்ட, நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமே அப்படி பண்ற. அப்போ நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவபெருமானா புரிஞ்சுக்க முடியாதுன்னு பரமபத்தில கொத்தி பாம்பு கொத்தி சொல்றேன்னு இறங்குற மாதிரி இறங்கிட்டான். அதனால அப்படி செய்ய வேண்டாம், தனியா கூட கும்பிடுங்க. நான் மற்ற சமயத்துக்கு நான் எதிரானவனே இல்லை. வீட்டுல பிடிச்சிருக்கா தூக்கி எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. யாரு நம்ம சாமி நடராஜர் எல்லாத்தையும் தூக்கி ஒரு டப்பால போட்டு மூடி உங்களுக்கு எப்ப கும்பிடுன்னு தோணுச்சோ அப்ப எடுத்து வைங்க, தப்பு இல்லை. வீட்டுக்காரர் வேற ஏதாவது சொல்றாரு சிவபெருமான் பிடிக்கலன்னா சரிங்கன்னு தூக்கி ஓரமா வச்சுட்டு இவரே கும்பிடுங்க. அவரே சொல்லுவாரு, யாரு அவர் யாரை வச்சு கும்பிடுறாரோ அவரே சொல்லுவார், எப்ப நீங்க தூக்கி அங்க வையின்னு அவருக்கு அவர் உத்தரவு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாரு. கனவுல வந்து சொல்லுவார், எல்லா கனவுல வந்து சொல்லியிருக்காரு, அவர் கனவுல சொல்ல மாட்டாரு. காத்திருங்க. காத்திருந்தாங்களா இல்லையா, யாரு மங்கையர்க்கரசி அம்மா காத்திருந்தாங்கல்ல. வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்காது, திருநீர் பிடிக்காது, சமயத்துல சேர்ந்துட்டாரு, பிடிக்காது. திருநீரை பார்த்தாலே கண்டு முட்டு கேட்டு முட்டு. அதனால நம்ம என்ன பண்ணுவாங்க, திருநீரை நெத்தியில பூசாம மார்புல பூசிட்டு அதுக்கு மேல சந்தனத்தை தடவிடுவாங்க. எப்படி மார்புல பூசிட்டு அதுக்கு மேல சந்தனத்தை சந்தனம் பூசிக்கலாம். யாரு சமணர்கள் சந்தனம் பூசிக்கலாம். அப்ப சந்தனம் தடவி அப்போ திருநீர் பூசுறது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த அம்மாவுக்கு தெரியும் திருநீர் உள்ள பூசிருக்காங்கன்னு. எப்படின்னு பாரு, அவங்க மைண்டுக்கு உள்ள திருநீர் பூசிருக்கேன், ஆனா அதுக்கு மேல நான் சந்தனம் தடவிட்டேன். அப்ப என்ன ஆகும், நான் என் மைண்டுக்கு கும்பிட்டேன், எங்க வீட்டுக்கார மைண்டுக்கு அதை வச்சுட்டேன்னு சொல்லி சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சாங்க. என்னைக்காவது சொக்கநாதர் சன்னதி திறக்காதான்னு கேட்டாங்க. சமணர் வந்தது, ஞானசம்பந்தர் வந்தாரு, தம்சம் பண்ணாரு, அத்தனை பேரையும். அதனால காத்திருங்க, அவரே இல்லை. தப்பா செய்யறதுக்கு காத்திருக்கலாம் இல்ல, காத்திருக்கலாம்ல. தப்பா செய்யறதுக்கு காத்திருக்கலாம். அதனால காத்திருங்க, அவரே இல்லை. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சொல்ல போனா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமானோட எனக்கு அதிகமா வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ எடுத்து வச்சுட்டோமே, நீ சிவபெருமான் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, அவருக்கு அந்த சாப்பாடு வைக்கலையே, அவரை பார்க்கலையே, அவர் பூ வைக்கலையே, அவங்க அதுக்கப்புறம் அவர் நினைச்சுக்கிட்டே கூட இருக்கலாம் நீங்க. சரி, ஆனா தெய்வம் உண்டு என்றது ஒன்று என்றது, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? பஃபே சிஸ்டம் பண்ணக்கூடாது, பஃபே தட்டு நம்ம பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ குற்றாலம் என்பது என்னன்னா வைணவர் ஆகியர். இது வந்து கந்தபுராண செய்தி, இது நான் சொல்லல, கந்தபுராணத்துல வந்த செய்தி. குற்றாலம் என்பது பெருமாளோட கோயில் தான். பெருமாள் கோயில்ல யார் இருக்கா, நம்ம அப்ப சிவபெருமான் இருக்கான், பெருமாளாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் ஒரு செய்தியா வந்துச்சு. அதுக்கடுத்து குற்றாலத்து என் கூத்தா போச்சு. இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிட்டுமா, ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைவு பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அடியார்கள் பாத்துக்கலாம். டைம் கூட்டிடுச்சோ, நான் அக்ரிமெண்ட் எடுத்துட்டேன்னா டைம் சாமம் இன்னும் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் இருக்கு, நம்ம இன்னும் 15 நிமிஷமே இருக்குல்ல, 15 நிமிஷம் இருக்குல்ல, 10 மணி வரைக்கும் கரெக்டா ஷார்ப்பா 9:50 முடிச்சிடுறேன் சாமி. ஏன்னா அடியனுக்கும் கொஞ்சம் அலுவல் இருக்கு, அதனால இனிமே ஷார்ப்பா வந்துடுறேன்.
கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா முடிக்கிற வேகமா முடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அடியன் வந்து வகுப்பு வந்து பெருமான் இன்டர்ப் இல்லாம கொடுத்தாலே அடியன் தவறு செஞ்சிருக்கேன். அதனால ஏதாவது முன்ன பின்ன குறை இருந்து மன்னிச்சு. திருமால், பிரமன், உருத்திரன், மாகேஸ்வரன், சதாசிவம் இவங்க 5 பேருமே சிவபெருமானால அமர்த்தப்பட்ட யாரு? அமர்த்தப்பட்ட ஒரு போலீஸ்காரன். சும்மா ஞாபகம், ஒரு பேருக்கு போலீஸ்காரன் ஞாபகம், ஒரு போலீஸ்காரன். அவன் யாரு? கமிஷனர். யாரு யாரு கமிஷனர்? கமிஷனர். இவர் ஏட்டையா. யாரு? நம்ம திருமால் ஏட்டையா. அதுக்கப்புறம் நம்ம பிரமன் தான் ஏட்டையா. திருமால் வந்து கொஞ்சம் கிரேடு கூட, எஸ்ஐ வச்சிடலாம். அப்புறம் வந்து அவர் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அது மாதிரி மேல கிரேட் கிரேடா போகுது. எல்லாருமே என்ன ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க? காபி கலர். எல்லாருக்கும் காமனான பேர் என்ன? போலீஸ் தான். எல்லாரும் என்ன பண்ணலாம்? போலீஸ் சொல்லலாம். அது மாதிரி எல்லாரும் இறைவன் சொல்லலாம். ஆனா எங்க அப்பா யாரு? கமிஷனர். எங்க அப்பா கமிஷனர் தான். எல்லாரும் போலீஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போக முடியுமா? எங்க அப்பா சொன்ன வேலையை தான் கேட்கறாங்க. அவங்களை நான் மரியாதை கொடுப்பேன். எங்க அப்பா கூட வேலை செய்யறவங்க எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்கறாங்கன்னு மரியாதை கொடுப்பேன். ஆனா அப்பான்னு ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறது யாரதான் கட்டி கொடுப்பேன்? கமிஷனர் அப்பாவை தான் கட்டி கொடுப்போம். அது மாதிரி இவங்க எல்லாரையும் மதிக்கத்தான் செய்ய போறோம். ஆனா அப்பான்னு சொல்றது நம்முடைய சிவபெருமான் தான். அந்த ஞாபகம். கூத்தன் இந்த ஒரு செய்திக்காக தான் நான் தொடர்ந்து உயிர் காத்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட காத்து ஒரு செய்தி சொல்லணுன்றதுக்காக தான். எனக்கு ஒரு உதவி செய்யணும். கரெக்டா ஒரு 8 நிமிடம் தான் நான் இந்த கூத்து பத்தி சொல்ல போறேன். அதனால அந்த 8 நிமிடம் என் கூட இருக்கலாமா? 69 பேர் இருக்கீங்க, என் கூட இருக்கலாமா? 8 நிமிடம் இருக்கீங்களா? எல்லாரும் கூட இருக்குன்னா வீடியோ ஆன் பண்ணி அவன் திருடி வணக்கம். அப்போ எல்லா அடியாருக்கும் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோ ஆன் பண்ணி கூட இருங்க. ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தி ரொம்ப அருமையான செய்தியா இருக்கும் நான் நம்புறேன். கூத்து அப்படின்றது பெருமானுடைய கூத்து பல விதமான கூத்து. கூத்து அப்படின்னா அவனுடைய விளையாடல், ஆடல் சொல்லு. அப்போ கூத்துனா நம்ம புரிஞ்சுக்கிறது அவன் காலத்துக்கு ஏதோ டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் 5 தொழில் பண்றான்ல. படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அப்புறம் ஒடுக்குதல், இதெல்லாம் பண்றான் இல்லையா? இந்த 5 செயலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? கூத்துன்னு சொல்றோம். பலவிதமான செயல்களை ஒன்னா செஞ்சு அதுக்கு பேர் என்னது? கூத்து. பலவிதமான செயல்களை இங்க கவனிங்க. அம்மா என்ன பண்ணுவா? ஒரு ஸ்டவ்ல தோசை ஊத்துவாங்க. ஒர்க்கிங் உமனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு ஸ்டவ்ல தோசை ஊத்திட்டு இருப்பாங்க. ஒரு ரைஸ் குக்கர் வெந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து கீரை தாளிச்சிட்டு இருப்பா, அந்த பக்கம் அப்பளம் வறுத்துட்டு இருப்பா, இந்த பக்கம் எல்லாமே பண்ணிருப்பா. இப்ப அம்மா பண்றத கூத்துன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அம்மாவும் மல்டி டாஸ்க் பண்றான்ல. அம்மாவும் நிறைய விஷயம் சேர்த்து பண்றாள். அப்பளம் பொறிக்கிறா, ஒரே டயத்துல அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இது பாவக்காய் கூட்டு, இந்த பக்கம் பார்த்தா குழந்தை எல்லாம் பண்ண. ஸ்ரீ அம்மா மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப நீங்க அன்மியூட் பண்ணலாம். அதுக்காக நான் அன்மியூட் பண்ணுங்கன்னு எப்ப சொல்ல மாட்டேன். சரி, இப்ப இது எல்லா டாஸ்கையும் பண்ணா கூத்து கிடையாது. ஏன் கூத்து சொல்ல மாட்டேங்கிறோம்? அம்மா திட்டிகிட்டே பண்ணுவான். இந்த பக்கிகளுக்கு பாரு, பெரிய பக்கி எப்ப பார்த்தாலும் கீரை கேட்கும், சின்ன பக்கிக்கு கீரையே பிடிக்காது. பெரிய பக்கி வந்து பாவக்காய் பிடிக்கும், இதுக்கு ஒண்ணுமே, இதுக்கு அப்பளம் பிடிக்கும், இது அப்பளம் பிடிக்காது, இதுக்கு தோசை பிடிக்கும், இதுக்கு சப்பாத்தி பிடிக்கும், எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதா இருக்கு பாருன்னு திட்டிகிட்டே தான் பண்ணும். அப்படி பண்ணா கூத்து இல்ல. கூத்து என்பது ஆனந்தமாக பல டாஸ்க் பண்ணா அது பேர் கூத்து. நல்லா கவனி. எப்படி ஆனந்தமா பல டாஸ்க் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ஆனந்தமா இருக்கணும். ஆனா ஒரு டாஸ்க் இல்ல, நிறைய டாஸ்க் பண்ணா கூத்து. இப்ப நல்லா கவனி. இன்னொரு முக்கியமான செய்தி போகலாம். கூத்துன்னு என்னது? முதல்ல நிறைய டாஸ்க் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? கூத்துன்னா ஆனந்தமா அனுபவிச்சு சந்தோஷமா பண்ணணும். அதான் கூத்து. இப்போ ஒரு அம்மா இருக்கா, அப்புறம் வறுத்துட்டா, பாவக்காய் கூட்டு பண்ணிட்டா, சாம்பார் வச்சுட்டா, சாதம் பொங்கிட்டா, எல்லாம் பண்ணிட்டா. அவ ஆனந்தமா பண்ணிருக்கா. மல்டி டாஸ்க் பண்ணிருக்கா. அது கூத்தா அப்படின்னு கேட்டா அதுவும் கூத்து இல்ல. அதுவும் கூத்து இல்ல. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு என்ன சொன்னா, அவ சாப்பாடு செஞ்சால,
அந்த சாப்பாடை டப்பால நம்ம தட்டுல போட்டு சாதத்தை போட்டு குழம்ப ஊத்தி கொடுக்குறா. உப்பும் காரமும் இவ்வளவு இருக்கு. சாப்பிடறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாயில வச்ச உடனே எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாதுங்க ஐயா, காரமா இருக்கு, உப்பு அதிகமா கசக்கிற மாதிரி அது இருக்கு. என்ன பண்ணுவாங்க? எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட பண்ணுவீங்க? முடியாது. சாப்பிட முடியாது. கண்ணுல தண்ணீர் தான் ஐயா வரும். நம்ம அழுவோம். அப்போ கூத்து என்பது என்னன்னா மல்டி டாஸ்க் பண்ணணும். அவங்க ஆனந்தமா பண்ணணும். அவங்க பண்றது நமக்கும் ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு பேரு தான் கூத்து. எப்படி மல்டி டாஸ்க் பண்ணணும், பண்றவங்களும் ஆனந்தமா இருக்கணும், அத வாங்குறவங்களும் ஆனந்தப்படணும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு கூத்துன்னு அர்த்தம். சிவபெருமானும் ஆனந்தமா இருப்பான். அவன் பண்ற இத்தனை கூத்துமே நம்மள ஆனந்தமா ஆக்குறதுக்காக. அதனாலதான் அவன் செய்யறதுக்கு பேரு கூத்துன்னு பேரு. புரியுதுங்களா? சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கவனிங்க. இன்னைக்கு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பீங்க. நீங்க எல்லாரும் பேர் சொன்னா சிரிப்பீங்க. சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் தெரியுமா? ஆனந்தின்னு பேரு அவனுக்கு. அவனுக்கு என்ன பேரு? ஆனந்தி. ஆனந்தினா பொம்பளை பேரு மாதிரி தானே தெரியுது. ஆனந்தினா இல்ல, அது ஆண் பேரு. ஆனந்தி அப்படின்னா என்னன்னா, ஆனந்தினா அவன் ஆனந்தமாவும் இருப்பான், அவன் ஆனந்தத்தையும் தருவான். அவன் ஆனந்தமா தானும் ஆனந்தமா இருப்பான், தன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தமா வச்சிருப்பான்ல, அவனுக்கு பேரு ஆனந்தின்னு பேரு. ஆனந்தினா வினைத்தொகை. வினைத்தொகை இல்ல, வினையா சொல்றது. வெட்டு சொல்றோமா? வெட்டுன்னு என்ன அர்த்தம்? அது பெயரா வினையா? ஆமா, வினைச்சொல். வெட்டுன்றது வினைச்சொல். பாடு வினைச்சொல், ஆடு வினைச்சொல், உட்காரு வினைச்சொல். அது போல ஆனந்தி என்பதும் வினைச்சொல் தான். ஆனந்தமாக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனந்தின்னு என்ன அர்த்தம்? ஆனந்தினா ஆனந்தமாக்குன்னு அர்த்தம். அவனும் ஆனந்தமா இருந்து மற்றவர்களையும் ஆனந்தமாக்குனா அதற்கு பேரு ஆனந்தின்னு பேரு. அதத்தான் என்னது ஆனந்தின்னு சொல்றத சுருக்கி நந்தின்னு சொன்னாங்க. அதனாலதான் சிவபெருமானுக்கு நந்தின்னு பேரு. நந்தி நாமம் இப்ப நந்தி என்றால் என்னன்னா ஆனந்தத்தை தருபவன் என்று பொருள். நந்தி அப்படின்னா ஆனந்தி. ஆக நல்லா கவனிங்க, அவன் கூத்து என்பது அவன் ஆனந்தமா ஆடணும், அவன் நிறைய வேலை செய்யணும், அதனால மத்தவங்களுக்கும் ஆனந்தமாகும். இந்த அம்மா ஜாலியா சமைக்கும், ஆனா நம்மளால வாயில வைக்க முடியாது. அம்மா நல்லா ஜாலியா சமைக்கிறம்மா, நீ ஜாலியா இருக்க, ஆனா நாங்க சாகுறோம் சொல்லுவோமா இல்லையா? பாத்துறீங்களா? சாகு சொல்லுவோம்ல. எத்தனை பேர் வீட்டுல சொல்லுவாங்க? நீங்க சிரிக்கிறத பார்த்தா டெய்லி எல்லாரும் சொல்லுவாங்க போலயே. சரி, எங்க அடியாருக்கு நல்லா சமைப்பாங்க எல்லாருமே. சரி, அப்போ ஆனந்தி என்பது கூத்து. சிவபெருமானுக்கு ஆனந்தின்னு பேரு. அதைத்தான் நந்தின்னு. நந்தின்னு என்ன அர்த்தம்? ஆனந்தத்தை தருபவன். ஆனந்தத்தை இப்போ நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, முடிக்க போறாங்க. இப்போ கீரை கட்ட தலையில தூக்கிட்டு போறேன் நான், என்னை எப்படி கூப்பிடுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் கீரை அப்படிதான் கூப்பிடுவோம். ஏப்பா கீரை, கீரைக்காரன் கோயம்புத்தூர்ல கீரைக்காரன்னு சொல்லுவாங்க. கீரைக்காரர் சொல்லுவாங்க. சரி, மண்பானை தூக்கிட்டு போறாங்க, மண்பானை காரெல்லாம் சொல்ல மாட்டோம். நில்லுப்பா, எப்ப பானை நில்லு, எப்ப விளக்கமாறு நில்லு, எப்ப இது நில்லு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இளநீ வித்துட்டு போறாங்கன்னா இப்ப இளநீ நில்லுப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஆனந்தியை நந்தியை சுமப்பதினாலே அதுக்கு பேர் நந்தின்னு பேரு. கீரையை சுமந்து போனா அந்த கீரைக்காரனுக்கு கீரைன்னு பேரு, பாலை சுமந்து போனா அவனுக்கு பாலுன்னு பேரு. அதனாலதான் ஆனந்தி. ஆனந்தினா யாரு? நந்தினா யாரு?
சிவபெருமான். நந்தி நந்தியை சிவபெருமான். தூக்கிட்டு போறனால அவனுக்கு பேர் என்னது? நந்தி. புரியுதுங்களா? நந்தி. ஆக நாம என்ன சொல்றோம்? நந்தி தான் இப்ப நந்தி, அவன் நந்தி கிடையாது. யாரு உள்ள உட்கார்றது? புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இவனுக்கு நந்தின்னு பேர் வச்சாச்சு. ஆனா அவன் தூக்கிட்டு வந்தனாலதான் அவன் நந்தி. அவன் உள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் உண்மையிலே பேரு நந்தி. யாருக்கு? நந்தி எங்கதான் உட்கார்ந்துருக்கான்? அங்கதான் உட்கார்ந்துருக்கான். நம்ம நந்தியம் பெருமான்னா யாரைத்தான் சொல்லுவான்? யாரைத்தான் சொல்லுவோம்? வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஐயா. வெளியில வெளில உட்கார்ந்து ரிஷபத்தை பார்த்தா ரிஷபத்தை தான் நந்தின்னு சொல்லுவோம். நந்தி வாயை மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனந்தி, அதுதான் அப்பனோட பேரு. சுருங்கி நந்தியா மாறிடுச்சு. நந்திய தூக்கிட்டு போறனால அதுக்கு பேரும் நந்தியா வந்துருச்சு. அப்ப இதுதான் நந்தி வந்துச்சு. இது ஏன் சொல்லணும்னா கூத்துக்கு சொன்ன. அப்போ அவன் ஆடுகின்ற கூத்து. அப்ப சிவபெருமான் ஆடல. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடுறதா காமிக்கிறாங்க. ஆடுறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று 5 வேலையை அவன் செய்யறான்னு காமிக்கிறதுக்கு பேர் தான். ஏன்னா கையில இருக்கிற துடி படைத்தல், நெருப்பு ஒடுக்குதல், அபயஹஸ்தம் காத்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய கரம், தூக்கிய திருவடி அருளல். தெரியும் இல்லையா? எல்லாரும் சித்தாந்தம் படிச்சிருக்கோம். இப்ப இந்த 5 பொருளை காட்டுவதற்குத்தான் அந்த நடனம் மாதிரி ஒரு ஸ்டேஜ் உருவாக்கி இருக்காங்க. பாக்குறதுக்கு ஆடுற மாதிரி தெரியுது. ஆனா பறைசாற்றுகின்ற கருத்து என்பது 5 தத்துவம், 5 பொருளை காட்டும். 5 பொருளுக்கு தான் நமச்சிவாய, சிவாய நம, சிவ சிவ எல்லாம் சொல்றோம். அப்போ ஆனந்த் அவனுடைய கூத்து என்பது திருவைந்தெழுத்து தான் கூத்து. அப்போ இறைவன் ஆடுகின்ற கூத்து 2 கூத்து. 2 இடத்துலதான் அவன் ஆடுறான். இந்த ஒரு செய்தி சொல்றப்ப உங்களுக்கு ஜாலியா இருக்கும். இதை கேட்கிறப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு செய்தி கேட்கறப்ப என்னாச்சு, பாதி பேர் பூரி சாப்பிட போயிட்டாங்க நினைக்கிறேன். பூரி நம்ம சாப்பிட்டுக்கலாம், மணி 10 மணி தானே, அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லா அடியாருங்களும் வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வரலாம், என் கூட இருக்கலாம். சரி, யார் யார் வீட்டுல நிஜமோலே பூரி நெய்யி. சரி, அதை விட்டுறலாம். அப்ப பூரிக்கு அதை உள்ளுக்குள்ள போயிடும். நம்ம பெருமான அனுபவி. நமக்கு டைம் கம்மியா இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் முடிக்கணும். அப்போ 2 கூத்து டிஃபரெண்டான கூத்து. ஒண்ணு தில்லையில ஆடுற கூத்து. வலது கால் மன்னிக்கணும், வலது கால ஊண்டி இடது கால தூக்கிருப்பான். அது ஒரு கூத்து. மாத்தி ஆடுற கூத்து மதுரை எம்பதியில உட்காந்துட்டு மதுரை பெருமான சொல்லாம இருக்கலாமா? மதுரை எம்பதியில உட்காந்து பாருங்களேன். குற்றாலத்து கூத்துல மதுரை எம்பதி. மதுரை எம்பதியில ஆமா, மதுரை எம்பதியில பெருமான் இருக்கான். கால் மாத்தி ஆடுறோம். அதனாலதான் நல்லா கவனிங்க, சிவபுராணத்துல இந்த செய்தி இருக்கு. சிவபுராணத்துல செய்தி இருக்கு. அவன் ஆடுகின்ற திருக்கூட்ட சேர்த்து பாடிச்சிருப்பாரு. யாரு? நம்முடைய மாணிக்க வாசகர் ஆடுகின்ற திருக்கூட்ட. இல்லையுள் இல்லையுள் தென்பாண்டி நாட்டானேனா, கவனிங்க, தென்பாண்டி நாட்டானேனா நாடு அல்ல, தென்பாண்டி நட்டனே தான் பேர். தென்பாண்டி நட்டனை, நாட்டானே இல்ல, தென்பாண்டி நட்டனை. அது நா என்பது அந்த வெண்பாக்காக அது அளபடை இழுத்து வந்தது. நாட்டனே கிடையாது. தில்லையுள் ஊத்தனை, தென்பாண்டி நட்டனை. தென்பாண்டி நட்டனே தான். ஆனா அளபடை காரணமாக பூ இழுக்கிறனால நான் இழுத்து இருக்கு. இது தமிழ்ல உள்ள அளபடை. ரைட்டா? அப்போ 2 கூத்து பெருங்கூத்து. எது? தில்லை கூத்தும் மதுரை கூத்தும். தில்லையில ஆடுவது கூத்து, மதுரையில ஆடுவது நடனம். அதுதான் நட்டனை. புரியுதுங்களா? தில்லையில் ஆடுவது கூத்து, மதுரையில் ஆடுவது நடம். அருள் நடம் செய்கின்ற ஈசன். நடம் செய்கின்றது. கூத்துன்னு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, கூத்துனா என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். கூத்துனா என்ன? அவரும் ஆனந்தமா இருக்கும், நம்மளையும் ஆனந்தமா வச்சுக்கணுங்க. எல்லாரையுமே ஆனந்தமா வச்சுக்கிறது. ஆமா, நானும் ஆனந்தமா இருக்கணும், மத்தவங்களையும் ஆனந்தமா வச்சுக்கணும். பல டாஸ்க் பண்ணணும். பெண்கள் எல்லாம் அதுதானே பண்றீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஜாலியா எடுத்துக்கிட்டு. ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா, சொல்லுங்கம்மா. திருவாலங்காட்டுல ஆடுறதுங்க ஐயா, அதுவும் கூத்துதான். அதுவும் கூத்துதான். நான் அதுதான் சொல்ல வரேன். தாண்டவம். தாண்டவம் பேரு. திருவாலங்காடு தாண்டவம்.
தாண்டவமா நாலு மகிழ்ச்சி. அப்போ நல்லா கவனிங்க, நடம் செய்கின்றான், கூத்து செய்கின்றான். கூத்து என்பது பல செயல்களை செய்வது, அதே சமயத்துல ஆனந்தமா செய்வது, அதே சமயத்துல ஆனந்தத்தையும் அழிப்பது. இது மூணுல எது ஒண்ணு மிஸ் ஆனாலும் கூத்து அது கிடையாது, கூத்து கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் கூத்து. நடம் என்பது ஒரு காரணம் பற்றி ஆடுவது, அது பேர் நடம். ஒரு காரணம் பற்றி ஆடுவது. ஒரு டீம்ல மியூட் பண்ணிக்கலாம், சுசிலாமா மியூட் பண்ணிக்கலாம், சதீஷ் ஐயா மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து உங்களை நீங்க ஆன் பண்ணி கேள்வி கேட்கலாம், தவறு இல்லை. சரி, நான் மியூட் பண்ணி. இப்போ ஒண்ணு கவனிங்க, நடனம்னா ஒரு தீம். இப்போ வந்து ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்காக ஆடுங்க, இந்த பாவத்துல ஆடுங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு டிமாண்ட் பேஸ்ல ஆடினா அது பேர் நடனம். எந்த டிமாண்டும் இல்லாம ஆடினா அது பேர் கூத்து. புரியுதுங்களா? எந்த டிமாண்டும் இருக்கக்கூடாது. என் வேலையை நான் பாக்குறேன், எனக்கு ஜாலியா இருக்கு, திருவாசனை எடுக்கிறேன், உங்களுக்கும் அது ஜாலியா இருக்கும்னு நம்புறேன், ரைட்டா? ஆனந்தம் கொடுக்குது. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங், பிள்ளைகிட்ட பேசிட்டே இருக்கேன், இங்க வந்து இதை பிடிச்சிட்டு, அப்ப இதுக்கு பேர் கூத்து. ஐயா எனக்கு குற்றாலத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்னா அது பேர் என்னது? நடனம். டிமாண்ட் பேஸ்ல. இங்க யாரு டிமாண்ட் பண்ணா அப்படின்னா பாண்டிய மன்னன் டிமாண்ட் பண்றான். நீ காலை மாத்தி ஆடலைன்னா நான் என்ன பண்ணுவேன், கத்தியில உளுந்து செத்துருவேன்னு சொல்லி பண்ணான். அதனால அவனுடைய டிமாண்டுக்காக பெருமான் கால் மாறி ஆடினாரு. தங்கத்துக்கு வெள்ளி கால் மாற்று. எப்படி மாற்று சொல்லுவாங்கல்ல, மாற்று, கால் மாற்று. தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மாற்றுனா மாசுன்னு சொல்லுவோம். மாசரு பொண்ணு கேள்விப்பட்டீங்களா? மாசற்றுனா நம்ம ஊர்ல இந்த கேரட் சொல்றோம்ல, கேரட் இல்ல கேரட்னு சொல்றோம், 24 கேரட், அப்புறம் 18 கேரட் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த கேரட் மாறுபட்டா, இப்போ நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தங்கம் கொடுக்குறீங்கன்னு 1 கிலோ கொடுக்குறீங்கன்னா 1.25 கிலோ என்ன கொடுக்கணும், வெள்ளி 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஒரு பேச்சுக்காக சொல்றோம். கால் மாற்று, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் கால் மாற்று. அதனாலதான் இங்க பொன்னம்பலம், அங்க என்ன அம்பலம், வெள்ளி அம்பலம், வெள்ளி அம்பலம், வெள்ளி அம்பலம். அப்போ இங்கே 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 நடனம், அங்கே கூத்து. இங்கே நடம், அங்கே. அதனாலதான் தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நட்டானே, தென்பாண்டி நட்டனே, நட்டனே. ஏன்னா கூத்தையும் நடனத்தையும் சேர்த்து சொல்லும். இங்க குற்றாலத்தில் ஆடுகின்ற கூத்து என்பது எப்படிப்பட்ட கூத்துனா இது நிறைய கூத்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சபை சித்திர சபை. இங்க இருக்கிற கூத்து சித்திர கூத்துன்னு பேர். இங்க இருக்கிற கூத்து பேர் என்னது? சித்திர கூத்து. சித்திர கூத்து. காமியத்து அழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓவியத்தில் அன்பு மிக ஊறி. மன்னிக்கணும், கரெக்டா பாருன்னா, ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி. ஓம் எழுத்து அன்பில் மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூவமை கனிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவெப்பு உயர்ந்த மயில் வீரா, மயில் வீரா, ஏரகத்து அமர்ந்த பெருமாளே திரு. அதுல ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்பு அகலாம இருக்கணும். அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அகலாம இருக்கணும். ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். இந்த செய்தி கேட்டுட்டு அது முடிக்க போறோம். 2 நிமிஷம் எனக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட இணைந்துருங்க. ராமன் வந்து முன்னாடி அவங்க அப்பா கூப்பிட்டு விடுறாரு, பாப்பா முக்கியமான செய்தி, நாளைக்கு பட்டாபிஷேகம், பாப்பா கூப்பிட்டு விடுறாரு. இவன் போறப்ப எப்படி இருந்துச்சான்? அன்றளர்ந்த செந்தாமரை போல இருந்துச்சான். யாருக்கு? யாரோட மூஞ்சி? அப்பதான் பூத்த செந்தாமரை மாதிரி இருந்துச்சான். உள்ள போயிட்டு நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோம், அப்புறம் வாப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வரப்ப எப்படி இருந்துச்சான்? அப்பவும் அன்றளர்ந்த செந்தாமரை போலவே இருந்துச்சான். புரியுதுங்களா?
நம்மளா என்ன பண்ணுவோம், உள்ள போறப்ப ஜாலியா போவோம், வெளியே வரப்ப என்ன பண்ணுவோம், ஆயிரும்ல. அழுதுட்டே 16 வந்துருங்க. வருஷம் இல்ல 16 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டானே படுபாவி. நான் சொல்லுவேன், யோ இல்ல யார கேட்டியா சத்தியம் பண்ண, யார கேட்டு சத்தியம் பண்ண, அந்த அம்மா சத்தியம் பண்ணதுக்கு நான் ஏன் போனோம், நீயும் உங்க வீட்டுக்காரமாவும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அனுப்பிச்சிட்டு நிம்மதியா ஜாலியா நான் தான் இருந்திருப்பேன். ஆனா ராமர் அப்படி செய்யல. இதை எப்படி சொல்றாரு கம்பர்னா, அன்றளந்த செந்தாமரை தானா. அன்றளந்த செந்தாமரைன்னு சொல்லிட்டா கொஞ்ச நேரத்துல செந்தாமரை என்ன ஆயிடும், பாடி போயிடுங்க. ஓவியத்தில் அன்றளந்த செந்தாமரையா, ஓவியத்துல அன்றளந்த செந்தாமரை நம்ம வரைஞ்சிட்டா என்னைக்காவது அது வாடுமா, அப்படியே தாங்க இருக்கும். அப்படியே இருக்குமா. அது மாதிரி நல்ல கவனிங்க, ஓவியத்துல ஒரு பொருள் செஞ்சுட்டாங்கன்னா அது அப்படியே நிக்குமா. இங்க சிவபெருமான் ஆனந்தத்தை ஓவியமாக தருகின்றானா, ஓவியமாக தர்றான்னா ஆனந்தத்துக்கு குறையே வராது, மாற்றமே வராது. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி என்று சொல்வது, குற்றாலத்தில் ஆடுகின்ற அந்த பெருமானுடைய கூத்து என்பது ஆனந்தத்தை விளைவிக்கும். ஆனா என்னைக்குமே மாறாது. ஏன்னா அது சித்திர கூத்து, சித்திரத்துல ஒரு தடவை எழுதிட்டா அது என்னைக்கும் மாறாது, அசையாது, ஆடாது, திரும்ப மாறாது. அது மாதிரி இங்க இருக்கிற பெருமானுக்கு அவனுடைய திருக்கூத்து என்பது ஆடாது, அசையாது, மாறாது. அது போல அவன் செய்கின்ற கூத்து ஆனந்தத்தை மட்டும் தரும், வேற எதையும் என்னைக்கும் தராது என்று சொல்லி குற்றாலத்து எம் கூத்தா போற்றின்னு சொல்ற அத்தனை பேருக்கும் ஆனந்தம் ஒன்றுதான் விளையும், ஆனந்தம் ஒன்றுதான் விளையும். அதுக்கு மாறுபட்ட கருத்து ஒன்றும் விளையாது. இன்பமே என்னாலும், இன்பமே என்னாலும் என்று சொல்லி அப்பேற்பட்ட குற்றாலத்து கூத்தனை வணங்கி மகிழ்ந்து இந்த அளவிலே அடியேன் இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நிறைவு அது யாரும் போயிட வேண்டாம், எல்லாம் இருக்கலாம். 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்க போறது இல்ல, அதனால அடியார்கள் இருந்துட்டு போகலாம். அம்மா நிறைவு செய்யலாம். நமச்சிவாய். தியானம் தொடங்கிடலாங்க ஐயா. முடிச்சு பேசிட்டு அப்புறம் தியானம் தொடங்கலாமா. வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தமிழ் சென்னைகள் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. நன்றிங்கய்யா. சரி, இப்போ எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க தூங்குறீங்களா இல்ல எனக்கு தெரியாது, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரும் 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் நல்ல நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். 2 நிமிஷம் எங்க நின்னாலும் சரி, எங்க உட்கார்ந்துருந்தாலும் என்ன பண்ணாலும் சரி, சேர்லயும் உட்காந்துக்கலாம், தரையிலயும் உட்காந்துக்கலாம், நின்னுகிட்டேயும் இருக்கலாம். நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, கைகளை உயர்த்தி கும்பிடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உயர்த்தி கும்பிடலாம், இல்ல இப்படி வச்சுக்கலாம். கையை கும்பிடவே முடியாது, நான் பஸ்ல மேல புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னா அப்படி பிடிச்ச மாதிரியே நிக்கணும், தப்பு கிடையாது. இப்போ இருந்த இடத்துல இருந்தபடியே அமர்ந்து 2 நிமிடங்கள் சரியா என்ன பண்ண போறோம், சிவபெருமான் ஒருவனை மட்டும் நினைக்க போறோம். பற்று இங்கு எந்த வீட்டுல வேற விஷயம் வந்தாலும் வந்துட்டு போகுது, நீங்க பண்றப்போ வேற நினைப்பு வந்தாலும் வந்துட்டு போகுது. ஆனா அதை பொருட்படுத்த வேண்டாம். நம்ம இன்னைக்கு அமர்றோம், இனிமே எல்லா நாளும் அமர போறோம். ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்ற யாரும் சொல்ல வேண்டாம். நீங்க அதை கேட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் கழிச்சு நிறைவு செஞ்சிருங்க. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
நமச்சிவாயம். ஆக 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 அடியார்கள் இயல்பு நிலைக்கு வந்துடலாம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஆக ஆக அடியனுக்கு 2 நிமிடத்துல 1 நிமிடம் குழப்படியா இருந்தது. அதுக்கு அடுத்த 1 நிமிடம் பாத்தீங்கன்னா அவனுடைய புலித்தோல் மட்டும் தெரிஞ்சது. அவன் ஆடும் போது ஆடுற புலித்தோல் மட்டும் தெரிஞ்சு அப்படியே ஸ்டான்ஸ் தான் ஆயிடுச்சு. வேற எந்த நினைப்பும் வரல. அது ரொம்ப மகிழ்ச்சி. அது ஏதோ அப்பம் கொடுத்த நாளை காலில இருந்து நம்ம என்ன பண்றோம், 6:30 உட்காடுறோம். நான் இல்லாட்டினாலும் பிரேமாமாவோ யாரோ சரியா யாரு 6:30 எந்திரிக்கிறோம், சிவ சிவன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் யாரும் அதிகமான பதிவு போட வேண்டாம். அதுக்கு லைக் மட்டும்தான் போடணும். புரிஞ்சுதுங்களா நம்ம குரூப்ல? அதனால அதை நாளையில இருந்து நம்ம பின்பற்ற போறோம். மற்ற ஓர் பற்று இங்கு அரியேன் போற்றிய நம்ம தினமும் பிராக்டிஸ் பண்றோம். சரிங்களா? மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல இதை நிறைவு செய்யறோம். அடியார்களுக்கு இதே நீங்க சொன்ன இதே மாதிரி சொல்லுங்க ஐயா. ஓம் நம. இதான் ரொம்ப ஆழ்ந்து போற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் சொன்னேன். ஏன்னா நான் எதுவும் சொல்லலைன்னா வேற சப்தம் உங்களை ஆக்குப்பை ஆடும். இந்த ஓம் நம சிவாய சப்தம் நான் சொல்றப்போ அது உங்களை முழுமையா ஆக்குப்பை பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போகுன்றதுக்காகத்தான் அடியன் அந்த வார்த்தையை சொன்னேன். உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குரல் என்ன கைலாயத்தையே கூட்டிட்டு போயிட்டு வந்துருச்சுங்க. சிவலிங்கம் தெரிஞ்சதுங்க. நல்லது. அடியார்களுக்கு நிறைவு செய்யலாம். மன்னிக்கணும் சாமி. அடியார்கள் ரொம்ப மகிழ்ச்சி. உமாராணி அம்மா ரொம்ப அம்மாவோட அந்த மகிழ்ச்சிங்க சுவாமி. நிறைவு பண்றதுக்கு புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு, முதல் வாய்ப்பு. நீங்க கூட சண்டை போடலாம், நீ சரியா பேசலன்னு சொல்லலாம், ஏதாவது டவுட் கேட்கலாம், இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு சொல்லலாம். ஆனா 30 வினாடிகளுக்குள்ள முடிச்சிடணும். நீங்க சொல்லுங்க, யாராவது பேசலாம். பேசுறதுக்கு வாய்ப்பு. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கேட்க நல்ல இனிமையா இருந்தது, சந்தோஷம் இருந்தது. நான் மெய் மறந்து உட்கார்ந்து இருந்தேன். சந்தோஷம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. எவரேனும் பேசலாம். யாரும் பேசலாம். பூஜை ரூம்ல நடராஜர் எல்லாம் வைக்கலாங்களா ஐயா? நடராஜர் யார்? நம்மளு தானே. அதுதான் இல்ல, சக்தி சிவன் மட்டும் வைக்கணுமா? நடராஜர் இருக்கிறாங்க. ஒரே தீம் தான். ஒரே தீம் வச்சிருக்கேன். ஒரே தீம்னா சிவம்னா சிவம் சார்ந்ததா? சிவ குடும்பம் மட்டும். சிவ குடும்பம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முருகன் சிவ குடும்பம் மட்டும் முயற்சி பண்ணுங்க. இது பழத்தை வச்சு நாரதர் பழத்தை வச்சு சரிங்க சிஸ்டம்னு சொன்னோனே புரிஞ்சிடுச்சு இல்ல. அதனால சரி, உங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சு முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்க, முடியாதவங்க விட்டுறலாம். ஏன்னா இதனால ஏதாவது வீட்டுல பிரச்சனை வந்தாலும் வேண்டாம். இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. பிரச்சனை இல்லாதவங்க செய்யலாம். சரிங்களா? நல்லதுங்க சார். வேற அடியா இன்னும் ஒரு அடியா இருக்கு. மதிலாம்மா, அம்மா மதிலாம்மா சுவாமி, அம்மா மதிலாம்மா. சரி, மற்ற அடியார்கள் எவ்வளவு வாய்ப்பு. மாரீஸ்வரி அம்மா பேசுங்க. திருமூலருக்கு நந்தி அப்படின்னு குறிப்பிட்டது இதனாலதான். திருமூலர் நந்தின்னு ஆமா, திருமூலர் சிவபெருமானை நந்தி அப்படின்னு சொல்றாரு ஐயா. நந்தி மகன்கனை ஞான கொழிந்தினை புந்தியில் வைத்த. ஆனா அது திருமூலர் பாடல. 5 கரத்தனை யானை முகத்தனை திருமூலர் பாடல. ஆனா நந்தின்னு சொல்றது நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்றது. நந்தி அப்படின்றது நம்மளுடைய சிவன் தான். நந்தினா யாரைத்தான் காட்டணும்? நான் நந்தியை பார்க்க இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. அதான் உண்மை. ஆனா கன்ஃபியூஸ் பண்ணுங்க. நாங்க நந்தியை பார்க்க போறோம், நேரம் எங்க போய் யார போய் பார்க்கணும்? அப்பாவை பாருங்க எல்லாரும். அதுதான் உண்மை. ஆனா அடியார்கள் மாறுகிறது. நந்தினா அவன் தூக்கிட்டு போறனால அவன் நந்தி. இப்ப நான் சொல்ற பயன் புரிஞ்சுதுங்களா? தூக்கிட்டு போறான், அவனுக்கும் பேரு நந்தி. வேற ஒண்ணு. சரி, இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. ஐயா திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. ஆமா, நீங்க சொல்லும் போது கூத்தனுக்கு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. விளக்கம் ரொம்ப எளிமையா புரிஞ்சிருச்சு ஐயா. கூத்தன்கிறது இனிமே மறக்கவே மறக்காது. அப்படி சொல்லும் போது கூத்தன் இவ்வானும் இக்குவளையத்து காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அந்த வார்த்தை 5 தொழில் நீங்க சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு ஓடின மாதிரியே இருந்தது ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு நல்லா புரிஞ்சது. நன்றி நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் அடியனுடைய பெருமகிழ்ச்சி. பெருமானுடைய பெருங்கருணை உங்க எல்லாருக்கும் நிறைந்து விளங்கி நிற்கணும்னு சொல்லி எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க,
அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாரும் ஓய்வெடுத்துக்கலாம். நாளைக்கு அமர்வு இருக்கும். அந்த அடியார்கள் நாளைக்கும் 7 மணிக்கு நம்மளுடைய அமர்வுகள் எல்லாரும் அடியார்கள் வந்து கவனிக்கணும். புதன்கிழமையும் எல்லா அடியார்களும் இதே நேரத்துல இதே ஐடி எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அடியார்கள் திருவடியை பல்காலம் வணங்கி அடிய நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடியார்கள்